கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த இரண்டாம் நாள் வேத பாட கூட்டத்திற்கு வருகின்றதான யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். And we greet everyone who have come for the second day of this meeting in the sweet name of the Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் ரோபோவும் என்கிறதான தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். And we are meditating the words of God under the title The Second Coming of the Lord Jesus and the Robo. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையானது மூன்று கட்டமாக காணப்படுவதாக நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்தோம். Yesterday we have meditated that the second coming of the Lord Jesus will comprise of three parts. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை. First of all, the secret advent of the Lord Jesus Christ. இரண்டாவதாக உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படியாக அவர் வெளிப்படுவது. Secondly, he will be revealing to gather the martyrs of the tribulation period. மூன்றாவதாக அவர் பகிரங்கமாக அந்தி கிறிஸ்துவை நியாயந்திருக்கும்படியாக ஜெயங்கொண்ட சபையோடு இந்த பூமியிலே இறங்கி வருவது. Thirdly, to judge the Antichrist with the overcoming saints of God, that he will coming publicly, and that is the third part of the second coming of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை யாருக்காக? For whom the secret advent of the Lord Jesus will be. முழு உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா பிரசங்கிமார்களும் அவருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதில்லை. All the Christians all over the world and all the preachers all over the world will not be taken up in the secret coming of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே மணவாட்டி சபை ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் மாத்திரமே அவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். In the secret coming of the Lord Jesus, only the overcoming saints of God, or else the bridal church, they only will be taken up in his secret coming. அந்த மணவாட்டி சபை யார் என்பதை நாம் நேற்றைய தினத்திலே தியானிக்க ஆரம்பித்தோம். Yesterday we have started to meditate that who will be the bridal church. இரண்டாவதாக இயேசுவின் ரகசிய வருகையிலே பெரும்பான்மையான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கைவிடப்படுகிறார்கள். Secondly, in the secret coming of the Lord Jesus, crores and crores of the Christians too, they will be forsaken. அந்த கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் மத்தியிலே லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். In the midst of the crores and crores of Christian people, and lakhs of Christian people may die as a martyrs. அந்த உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சியாய் மரிக்கக்கூடியதான கிறிஸ்தவர்களை சேர்க்கும்படியாகத்தான் இயேசு இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டமாக மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுகிறார். As the second part in the second coming of the Lord Jesus will appear in the mid-heaven to gather the martyrs, the Christian martyrs who died in the period of tribulation. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே யார் கைவிடப்படுகிறார்கள்? And who will be forsaken in the secret advent of the Lord Jesus? அந்த கைவிடப்படக்கூடியவர்களுக்கு என்ன சம்பவிக்கும்? What will happen to the forsaken people? என்பதை நாம் நேற்று தியானிக்க ஆரம்பித்தோம். And yesterday we have started to meditate upon these things. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Let us read Revelation 13th chapter, the first verse and also the 11th verse. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த இரண்டு மிருகங்களை குறித்தும் நேற்றைய தினத்திலே தியானித்தபடியால் நான் சுருக்கமாய் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். As already we had meditated about these two beasts, in short I like to tell you. முதலாவதாக 7 தலைகளும் 10 கொம்புள்ளதான இந்த மிருகமானது அந்தி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. First of all, the first beast that had 7 heads and 10 horns reveals the Antichrist. இரண்டாவதாக 11ஆம் வசனத்திலே யோவான் கண்ட அந்த மிருகமானது அந்தி கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக அந்த நாட்களிலே முழு உலகத்து ஜனங்களையும் வழி நடத்தக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு ஊழியம் செய்யக்கூடிய கள்ள தீர்க்கதரிசியை அது வெளிப்படுத்துகிறது. And the second beast, the 11th verse says about John had the revelation about the false prophet who will kindle or who will minister for the Antichrist. நாம் நேற்றைய தினத்திலே சிந்தித்தது போல வேதத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு மாத்திரமே இந்த இரண்டாம் வருகையின் 3 அம்சங்களும் மிகவும் தெளிவாக
ஆவியானவரால் வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது. As we had stated last night also, that only to John the Apostle only all the three parts of the secret advent of the secret coming, second coming of the Lord Jesus was revealed clearly. வேதத்திலே உள்ள வேற எந்த பரிசுத்தவான்களுக்கும் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கப்பட்டது போல வெளிப்படுத்தி கொடுக்கப்படவில்லை. To no other saint of God in the word of God the revelation was given as given to John the Apostle. இங்கே இரண்டாம் மிருகமாகிய இந்த கள்ள தீர்க்கதரிசி முதலாம் மிருகமாகிய இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபம் செய்யும்படியாக பூமியின் குடிகள் எல்லாருக்கும் கட்டளையிட்டதாக நாம் பார்த்தோம். Here we read that the second beast, the false prophet, that he made a command to all the people all over the world to make an image for the first beast, that is the Antichrist. முதலாம் மிருகமானது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது. ஜனங்கள் மத்தியிலிருந்து ஜன சமுதாயத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய அந்த சர்வாதிகாரி தான். மிருகத்தின் சுபாவம் அவன் உடையவனாய் இருக்கிறபடியினால் அந்த அந்தி கிறிஸ்துவை ஆவியானவர் யோவானுக்கு மிருகமாக காண்பிக்கிறார். The first beast came out of the sea. The sea signifies the multitude of people. That means that the people, that he will be as a man and he will be the Antichrist and he will be a dictator who will be having the nature of an animal. So he was revealed as a beast to John the Apostle. இரண்டாம் மிருகமானது முதலாம் மிருகமாக காணப்படுகிற மனிதனாகிய சர்வாதிகாரிய அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு சொரூபம், ஒரு சிலை செய்யும்படியாக பூமியில் உள்ள எல்லா குடிகளுக்கும் கட்டளையிட்டதாக நாம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In the 14th verse we read that the second beast, that the false prophet, that he made a command to all the people all over the world to make an image to the first beast, that is the Antichrist. 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 14th verse. மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இங்கே முதல் மிருகத்திற்கு இரண்டாம் மிருகமாகிய கள்ள தீர்க்கதரிசி அந்த முதலாம் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவுக்கு அந்த மனிதனுக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்றும் பூமியில் உள்ள எல்லா குடிகளுக்கும் கட்டளையிட்டதாக நாம் இங்கே பார்க்கிறோம். Here we read that the second beast, that the false prophet had made a command to all the people all over the world to make an image for the first beast, that was the Antichrist. சொரூபம் என்கிறதான அந்த பதத்திற்கு கிரேக்க பாஷையில் ஐகான் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். And for the image in Greek language it is written as icon. அதற்கு ஆங்கிலத்திலே மூன்று அர்த்தங்கள் கொடுத்திருக்கிறார்கள். முதலாவது அர்த்தம் resemblance என்பதாகும். Three meanings have been given in English language, and first meaning is the resemblance. தோற்றத்திலே ஒற்றுமை உள்ள என்பதுதான் அதோட அர்த்தமாக இருக்கிறது. So in the image it will be the same, that is what the meaning of it. இன்றைக்கு எத்தனையோ தலைவர்களுடைய சிலையை நாம் பார்க்கிறோம். Today in the world we see many statues of many leaders. மரித்த தலைவர்களுக்கும் உயிருள்ள தலைவர்களுக்கும் சிலைகள் இந்த தூத்துக்குடியிலே இருக்கிறது. Even with this Tuticorin also there are statues for those who are alive and those who are dead, for the leaders. மகாத்மா காந்திக்கு ஒரு சிலை இருக்குமானால் அது காந்தியுடைய அதே ரூபத்திலே அந்த சிலை செதுக்கப்பட்டிருக்கிறது. If there be a statue for Mahatma Gandhi, it should be sculpted according to the same image of Mahatma Gandhi. அதே போன்றுதான் அந்தி கிறிஸ்து என்கிறதான மனிதனுக்கு அதே ரூபத்திலே ஒரு சிலை, ஒரு சொரூபம், தோற்றத்திலே ஒற்றுமை உள்ள ஒரு சொரூபம் செய்யப்படுகிறது. In that same way an image is prepared according to the same image of the Antichrist. அந்த சொரூபத்திற்கு பேசக்கூடியதான வல்லமையும் தன்னை வணங்காதவர்களை கொலை செய்யக்கூடியதான வல்லமையும் கொடுக்கப்பட்டதாக 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். In the 15th verse we read that for the image a power was given so that the image can speak, and also the people who do not worship the image, that image can go and kill them. 15ஆம் வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இங்கே ஒரு சிலை பேசக்கூடியதாகவும் அந்த சிலையை வணங்காத யாவரையும் தேடி சென்று சித்திரவதை செய்து கொலை செய்யக்கூடிய சத்துவம் அந்த சிலைக்கு கொடுக்கப்பட்டதாக
யோவான் தரிசனத்திலே காண்கிறார். Here John in his vision he saw that the power was given to the image, that so that the image can speak, and also the people who do not worship the image, that image can search and it can torture the people and it can kill the people who do not worship that image. 30 வருடங்களுக்கு முன்பாக விஞ்ஞான உலகம் இந்த வேத வாக்கியத்தை பரியாசம் பண்ணக்கூடியதாய் காணப்பட்டது. About 30 years back the scientific world was mocking at the words of God. ஒரு சிலை பேசுமா, ஒரு சிலை நடக்குமா, ஒரு சிலை ஒரு மனிதனை துன்புறுத்துமா, கொலை செய்யுமா? Well, an image, can it speak, can it walk, or can it search the person who do not worship it, or can it kill a person who do not worship it? அதுவும் ஒரு மனிதனுடைய அதே ரூபத்திலே காணப்படக்கூடியதான ஒரு சிலை. And also this image will be in the same image of a particular person. ஆனால் இன்றைக்குள்ளதான விஞ்ஞான உலகம் எந்திர மனிதர்களை, அதாவது ரோபோக்களை கண்டுபிடித்திருக்கிறது. But today the scientific world, they have invented the robots this world. நாம் நேற்றைய தினத்திலே ஜப்பானிலே காணப்படுகிறதான ஒரு காலேஜிலே ப்ரொஃபசர் வேலை பார்க்க முடியாத ஒரு லேடியை குறித்து படத்தோடு நாம் பார்த்தோம். Yesterday we had seen in the picture about a woman, but she was resembling as a woman, but she's an orbit, she's a robo, and which is in the college in Japan. இன்றைக்கு ஜப்பானில் இந்த காலேஜ் இருக்கிறது. அந்த காலேஜில் உள்ளதான பிள்ளைகளுக்கு மனிதனுடைய ஒரு பெண்ணுடைய அதே ரூபத்திலே செய்யப்பட்டதான தோற்றத்திலே ஒற்றுமை, அதே ரூபத்திலே செய்யப்பட்டதான ஒரு பெண் ரோபோவானது காலேஜிலே பாடம் நடத்தி கொண்டிருப்பதை நாம் முதலாம் படத்திலே பார்க்கிறோம். In the first picture we see a woman, but it is not a woman, it is a robo which was prepared according to the image of a live woman which is alive, and this robo is taking up the classes in the Japan that we read. இதை உருவாக்கினதான விஞ்ஞானி அந்த இன்ஜினியர் இணைந்து சொல்லி இருக்கிறார்கள், இந்த ரோபோவானது தன்னுடைய உறவின் முறையிலே காணப்பட்டதான ஒரு பெண்ணை மனதிலே வைத்து இந்த ரோபோவை உருவாக்கினதாகவும் அந்த பெண் இன்னும் ஜப்பானிலே உயிரோடு இருக்கிறாள். The scientist or the inventor or the engineer had the image of a relative or of a woman who is a relative to that engineer, and he had made the robo according to the same image of that woman. ஆகவே இப்படி ஒரு ரோபோ இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறபடினால் இனி வரக்கூடிய அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே அவனுடைய அதே ரூபத்திலே இயங்கக்கூடியதான, பேசக்கூடியதான, நடக்கக்கூடியதான, மனிதர்களை துன்புறுத்தக்கூடியதான ரோபோக்கள் உருவாக்கப்படும். So now itself an image had been prepared in this way. So in the period of the Antichrist ruling, there will be an image which will be according to the image of the Antichrist. That image will be able to speak, it will be able to search, and it will be able to kill the person who do not worship it. இதுவரை 65 லட்சம் ரோபோக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 3 வருடத்திலே 182 லட்சம் ரோபோக்களை எங்களால் உருவாக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் வெளியிட்டதான அறிக்கையை, அந்த சார்ட்டை தான் இந்த படத்திலே பார்க்கிறோம். And 62 lakhs of robots have been prepared already, and we see in this chart that we can produce even about 182 lakhs of robots that we see in this picture. ஆகவே யோவான் கண்டதான தரிசனம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி வருகிறது. So John who had seen a vision, now it is being fulfilled in our own eyes. இனி அந்த ரோபோக்களுடைய இரண்டாவது அர்த்தம் என்னவென்று சொன்னால் ரெப்ரசன்டேஷன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஐகான் என்கிறதான வார்த்தைக்கு முதல் அர்த்தம் ரெசம்லன்ஸ், இரண்டாவது அர்த்தம் ரெப்ரசன்டேஷன். And the first meaning of icon is resemblance, and second one is the representation. அதாவது அந்திகிறிஸ்து என்கிறதான சர்வாதிகாரி ரோமிலே காணப்படுவான். அவனுடைய ரூபத்திலே காணப்படக்கூடியதான இந்த ரோபோக்களானது ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவனுக்கு பிரதிநிதியாக பூமியிலே காணப்படும். The dictator, the Antichrist, that he will be in Rome, but as an ambassador to him, or as a ruler for all the other countries, that each and every country, in each and every state, in each and every district, there will be an image which will be according to the image of the Antichrist which is in Rome. மூன்றாவதாக அந்த சொரூபம் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு, ஐகான் என்கிறதான வார்த்தைக்கு மூன்றாவது அர்த்தம் காப்பி. The third meaning of icon is copy. அதாவது நாம் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறதான வேளையிலே ஒரு பேப்பர்ல என்ன இருக்கிறதோ அதேதான், அதிலே உள்ள அதே விஷயம்தான் அந்த காப்பியிலே கடந்து வருகிறது. For example, if you take a Xerox copy, then whatever the original matter content in the particular page, the same thing will be in the Xerox page also. அந்திகிறிஸ்துவின் மனதிலே, அந்த சர்வாதிகாரியுடைய மனதிலே, அந்த மனிதனுடைய மனதிலே என்ன காணப்படுமோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய, அந்த சுபாவத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த ரோபோவுக்கு சத்துவம் கொடுக்கப்படுவதாக யோவான் தரிசனத்திலே காண்கிறார். What will be the character, or what will be the image, or what are all the things which is in the mind of the Antichrist, the same thing will be copied in the image which wherever it is.
15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது கடைசி பகுதியிலே அதற்கு ஆவியை கொடுக்கும்படி சத்துவம் கொடுக்கப்பட்டது. In the 15th verse we read that and he had power to give life unto that image. அதாவது அந்த அந்திக்கிறிஸ்துவின் மனிதன் என்ன நினைக்கிறானோ, எப்படி கிரியை நினைக்கிறானோ, எப்படி பேச நினைக்கிறானோ, அவனுடைய மனதை பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ரோபோவை தயாரிக்கப்படுகிறது. So whatever the antichrist or the beast, whatever he thinks to do, whatever he thinks to act, in the same way that image, that it will be able to copy it and it will be able to catch out. சத்துவம் எப்படி கொடுக்கப்படுகிறது? How the power was given to that image? கம்ப்யூட்டர் மூலமாக இதற்கு சத்துவம் கொடுக்க, இதை இயக்கும்படியாக அதை ஃபீட் பண்ணி வைத்து சத்துவம் கொடுக்கப்படுகிறது. And it will be fed into a computer and the computer will be able to give this power to that image. இதற்கு இடையிலே நாம் அந்த 7 தலை 10 கொம்புகள் என்று நாம் படித்தோம் நேற்றைய தினத்திலே. அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்களாய் இருக்கிறார்கள். And yesterday we saw that about 7 heads and 10 horns. These 10 horns are the 10 kings. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation 17 chapter the 12th verse. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்த வசனம். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 7 தலைகள் 7 சாம்ராஜ்யங்கள் என்று நேற்றைய பார்த்தோம். And 7 heads signifies 7 empires that we saw yesterday. ஆனால் 10 கொம்புகள் 10 ராஜ்யங்களாக இருக்கிறது. But these 10 horns signify the 10 kings that we see. 1949ஆம் ஆண்டு வின்ஸ்டன் சர்ச்சில் மூலமாக EEC என்று சொல்லக்கூடியதான அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. In the year 1949 through Winston Churchill an EEC organization was formed. தற்போது அதிலே 12 நாடுகள் அங்கமாக காணப்படுகிறது. At present 12 countries are the members of the EEC. ஆனால் இனி வரக்கூடிய நாளிலே அது 10 நாடுகளாக மாற்றப்படும். But in the days to come it will be changed as the 10 nations. இந்த ரோபோக்களை இயக்கும்படியாக மனிதனுடைய சரீரத்திலே அந்த ரோபோக்கள் முத்திரை தரிக்கிறதே, அந்த முத்திரையை தரிக்கும்படியாக ஒரு பெரிதான பீஸ்ட் கம்ப்யூட்டர் இந்த 10 நாடுகளில் ஒரு நாடாகிய பெல்ஜியத்திலே இப்பொழுது தயாரிக்கப்பட்டு வருகிறது. To operate this robot, to operate this image, a computer called as beast, and it will be situated in Belgium, and which is among these EEC or among these 10 countries, and it will be established there. எதற்காக இந்த 10 கொம்புகளை நான் குறித்து சொல்லுகிறேன்? Why do I say about these 10 horns? இந்த 10 ராஜ்யங்களிலே ஒரு ராஜ்யம்தான் பெல்ஜியமாய் இருக்கிறது. Among these 10 countries, one of the country is Belgium. அந்த பெல்ஜியத்திலே இன்றைக்கு முழு உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடியதான ஒரு ராட்சச கம்ப்யூட்டர், அதற்கு பெயரே பீஸ்ட் கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் தயாரிக்கப்பட்டு வருகிறது. In this Belgium there is a computer, it was named as beast, and it is being formed there only so it can control all over the world. பெல்ஜியம் என்கிறதான அந்த தேசத்திலே ப்ரூசில்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்திலே 3 மாடி கட்டடத்திலே அந்த கம்ப்யூட்டருடைய ஹார்ட்வேர்ஸ் 3 ரூம் முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்தையும் அதனுடைய ஹார்ட்வேர்ஸினுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். In Belgium, in the city of in a particular city, there is a 3-story building, and other story building that contains all the hardware of the computer that we see in this particular picture. அங்கே யோவானுக்கு தரிசனத்திலே காண்பிக்கப்பட்டது இந்த மிருகத்தின் சொரூபமானது இயங்கத்தக்கதான ஒரு ஆவி, ஒரு சத்துவம் அதற்கு கொடுக்கப்பட்டது. On that day a vision was given to John, so that in the vision John saw that a power was given so that the image can speak. இன்றைக்கே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல 65 லட்சம் ரோபோக்கள் இப்பொழுது தயாரித்திருக்கிறார்கள். As I already told you, now itself about 65 lakhs of robots have been prepared. இனி 3 வருடத்துக்குள்ளாக 182 லட்சம் ரோபோக்களை தயாரித்து முடிக்க போவதாக வெளியிட்டிருக்கிறார்கள். Within 3 years the scientists had announced that they will be producing about 182 lakhs of robots. ஆகவே அந்திக்கிறிஸ்துவின் அரசாட்சியிலே ரோம் தேசத்திலே காணப்படக்கூடியதான அந்த அந்திக்கிறிஸ்து என்கிறதான மனிதன் முழு உலகத்திலும் தங்களுடைய பிரதிநிதியை வைத்து தன்னுடைய மனதிலே காப்பி, தன்னுடைய மனதில் அதே விஷயத்தை இந்த ரோபோக்களை ஃபீட் பண்ணி வைத்து
உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை அவன் உபத்திரவப்படுத்தக்கூடியவனாய் இருப்பான். So during the period of the Antichrist that he will be seated in Rome and he will be keeping his representatives all over the world, and he will be keeping with this aid of the computer that he will be feeding, and these representatives they will be as a copy of the Antichrist and they will be ruling according to his own mind. இந்த உபத்திரவ காலத்திலே இரண்டு விஷயங்கள் நடைபெறுகிறது. In this period of tribulation two things shall happen. ஒன்று, பூமியில் உள்ள எல்லா குடிகளுக்கும் இந்த ரோபோக்களை கொண்டு கணக்கெடுத்து ஒரு முத்திரை தரிக்கப்படுகிறது. The first one, a census will be taken now all over the world about all the people, and a mark will be given to each and every people of the all over the world. மறுபக்கத்திலே அதே ரோபோக்களை கொண்டு இந்த சொருவத்தை கொண்டு யாரெல்லாம் இந்த முத்திரையை தரித்துக் கொள்ளவில்லையோ அப்படிப்பட்டவர்களை உபத்திரவப்படுத்தி கொலை செய்யத்தக்கதான அதிகாரம் இதற்கு கொடுக்கப்படுகிறது. On the other side, a power and authority will be given to that image, so that those who do not accept the mark, and they will be found out and they will be killed, and that power also will be given to that image. விஞ்ஞானம் வளருவதற்கு முன்பாக யோவானுக்கு கொடுத்ததான தரிசனத்தை நாம் சற்று நிதானிப்போமாக. Before science had grown to this much of level, let us read about the vision which was given to John. இந்த ரோபோக்கள் அடுத்து என்ன செய்ய போகிறது என்பதை யோவானுக்கு ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார். 16ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். Let us read the 16th verse. So what will be the duty of the robot that we can see here? அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வரியவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இரண்டு காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். And here we see two things. ஒன்று, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யம், அதாவது பூமியில் உள்ள மொத்த ஜனங்களையும் கணக்கெடுத்து ஒரு பகுதியிலே முத்திரை தரிக்கிறது ஒரு அனுபவம். The first experience that it will be taking a census all over the world about all the people, and it will be marking each and every people. That is one kind of experience. இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குட்டிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Revelation 13 chapter 8 verse it has been written that whose names are not written in the book of life of the lamb slain from the foundation of the world, and they will be given the mark. இந்த பூமியிலே இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். Even in this world now itself there are crores and crores of people. இந்த கோடிக்கணக்கான ஜனங்களுக்கும் தனிப்பட்ட விதத்திலே முத்திரையை தரித்து அவர்களை கண்காணிக்க கூடிய வேலையை ரோபோக்கள் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறது. These robots will be assigned the duty to find out each and every person individually and to mark them. It will be the duty of the robots at the time. இரண்டாவதாக, யாரெல்லாம் இந்த முத்திரையை தரித்துக் கொள்ளவில்லையோ அவர்களை கண்காணித்து அவர்களை சித்திரவதை செய்யும்படியாக ஒரு கூட்ட ரோபோக்கள் இயங்குகிறது. Secondly, another group of robots will be working with such a thinking in mind that to those who do not worship the image, that it will be able to find them out, and it will be able to torture them, and it will be able to kill them. இந்த பரந்து விரிந்து காணப்படுகிற முழு உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்களையும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் எப்படி கண்காணிக்க முடியும்? யோவான் இந்த தரிசனத்தை கண்ட வேளையிலே இது ஒரு கற்பனை கதை, கட்டுக்கதை போல காணப்பட்டது. All over the world is spread over many areas, but if a man is not worshipping the particular image, how it will be possible to find out the particular person and to kill him? But during the vision of John, then it was only an imagination. கிறிஸ்தவ விஞ்ஞானிகளுக்கும் உலக விஞ்ஞானிகளுக்கும் ஆரம்பத்திலிருந்தே வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து காலகாலமாக வாக்குவாதங்கள் நடந்து வந்திருக்கிறது. Between the scientists of the Christians and between the scientists of the world, there are many arguments going on from the beginning. விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாக விஞ்ஞானிகள் கிறிஸ்தவ விஞ்ஞானிகளை பார்த்து கேட்டார்கள், முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் எப்படி கண்காணித்து வழி நடத்த முடியும்? And the scientists had asked before the expansion of the scientific world, and they asked how an image can find out the particular person throughout the world, and how it will be possible to kill him. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணித்து வழிநடத்தக்கூடியதான ஒரு டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்ப உள்ளதான நாட்களிலே இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். But now we live in a period, or we live in an era where we can find out a particular person, and we have such an all technology with us now. இந்த வேத வார்த்தைகளை கேள்வி கேட்டதான விஞ்ஞான உலகம் இன்றைக்கு ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடித்திருக்கிறது. நாம் எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம். RFID என்று சொல்லக்கூடியதான ஒரு டெக்னாலஜி.
Now the scientific world down the head invented the invention by that RFID technology that they have invented now. RFID என்று சொன்னால் ரேடியோ frequency identification. And RFID means radio frequency identification. அதாவது இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் இந்த தூத்துக்குடியில எல்லாருடைய கையில மேக்ஸிமம் ஒரு செல்போன் இருப்பதை நாம் பார்க்கலாம். Now we see that each and every person, even in Tuticorin, they have the cell phone in their hands. செல்போன் தினந்தோறும் யூஸ் பண்ணுகிறவர்கள் அந்த செல்போன் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? And every day we are using the cell phone. How it being utilized now? அது எதை வெளிப்படுத்துகிறது? And what is the revelation of it? அந்த செல்போன்ல நாம் ஒரு சிப்பை பார்க்கிறோம். In the cell phone we see a particular chip there. அந்த சிப்பிலே ஒரு மஞ்சள் கலர்ல ஒரு கட்டம் போடப்பட்டிருக்கிறது. In the chip, in the yellow color, there is a small lines in it. அதுதான் RFID தொழில்நுட்பமாக இருக்கிறது. That is the technology called RFID. இந்த செல்போன் யாருடைய கையிலே இருக்கிறதோ சேட்டலைட் மூலமாக அந்த மனிதன் முழு உலகத்திலேயும் எந்த இடத்திலே இருந்தாலும் அவன் செல்போனை ஆஃப் பண்ணி வைத்தாலும் இப்பொழுது அவனை கண்டுபிடிக்க முடியும். In whose hand the particular cell phone is, through the satellite, through this RFID method, we can easily find out the person where he is or where the place where he is. இப்பொழுது முழு உலகத்திலேயும் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறபடினால் இன்றைக்கு எல்லா அரசாங்கங்களும் தங்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் MNIC என்று சொல்லக்கூடியதான ஒரு ஐடென்டி கார்டை, ஒரு அடையாள அட்டையை கொடுத்து வருகிறது. Now each and every world, every state, every country, they are issuing an identity card called as MNIC so that they can escape from the hands of the terrorists, those who are attacking more and more the people now. ஒரு நாட்டிலே உள்ளதான குடிமகன் அந்த நாட்டை சேர்ந்தவன் தானா இல்ல வெளிநாட்டிலிருந்து வந்து தங்கி இருக்கிறானா தீவிரவாதியா என்பதை கண்டுபிடிக்க முடியாக இனி ஒவ்வொரு ஜனமும் அரசாங்க அலுவலகத்தில் சென்று தன்னுடைய கைரேகையை பதித்து தங்களுடைய அட்ரஸ், பிளட் குரூப் எல்லா டீடைல்ஸும் கொடுத்து அந்த கார்டை வாங்க வேண்டும். அந்த கார்டு இல்லாவிட்டால் இனி வெளியில் நடமாட முடியாது. Now each and every citizen of each and every country, that they should go to the government offices, there they should impress their hands, impression of the hands, and they should give their blood group, and they should receive the particular ID. After that, if they do not receive that ID, they cannot go anywhere else. இன்றைக்கு அமெரிக்க நாட்டிலே கொடுத்து வருகிறதான இந்த MNIC கார்டுடைய ஒரிஜினல் படத்தையும் அதிலே உள்ள 3 முக்கியமான விஷயங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். The MNIC which is being issued in United States of America, that we see in this picture now. இந்த படம் அடிக்கிற இடத்துல இருப்பதுதான் RFID. In the particular picture, the RFID has been shown here. அந்த சிப்பை அந்த கார்டை நம்முடைய பாக்கெட்ல வைத்துக்கொண்டு நடக்கும்போது ஒரு மனிதன் எங்கே இருக்கிறான் என்பதை இந்த RFID டெக்னாலஜி மூலமாக ஒவ்வொரு மனிதனையும் இன்றைக்கு கண்காணிக்க முடியும். If a man keeps his chip in his pocket, wherever the man goes, then the man's walk can be watched by this RFID method. இதிலே ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நாம் கவனிக்கிறோம். Here we see a fulfillment of a particular prophecy here. இந்த RFID கார்டிலே 3 முக்கியமான அம்சங்கள் காணப்படுகிறது. In this RFID there are 3 important aspects it will be contained within that RFID. இந்த MNIC கார்டிலே 3 காரியங்கள். முதலாவதாக தேசத்தினுடைய முத்திரை காணப்படுகிறது. In the MNIC card, first of all, there will be the seal of the particular nation. இரண்டாவதாக 16 இலக்க எண் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Secondly, 16 digit number will be imprinted in the land. முதலாவதாக அந்த தேசமோ அல்லது குறிக்கப்பட்ட கம்பெனியோ அந்த கார்டை கொடுக்குமானால் அதனுடைய பெயர் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. First of all, if a particular nation or particular company is issuing the card, the name of the country or the company, it will be printed over the card. இந்த 3 அனுபவத்திலே தான் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்கக்கூடிய, தனிப்பட்ட மனிதனையும் கண்காணிக்கக்கூடிய முறை வரும் என்பதை யோவானுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். And the Holy Spirit has revealed to John the apostle that the people will be watched, each and every person will be watched personally by these 3 methods. It was revealed to him. இனி 17ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அதிலே இந்த 3 விஷயங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஒரு முத்திரை, இரண்டாவதாக ஒரு நாமத்தின் இலக்கம், மூன்றாவதாக ஒரு நாமம். In the 17th verse you can read that first of all he had the mark, and secondly the name, and secondly the number of his name. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, முதலாவது ஒரு முத்திரை, அதிநாமத்தையாவது, இரண்டாவது ஒரு நாமம், அதிநாமத்தின் இலக்கத்தையாவது, மூன்றாவது அதனுடைய நாமத்தின் இலக்கம், நம்பர்ஸ். First of all a mark, and secondly the name, and thirdly the number of it. இந்த கார்டிலே நீங்கள் இந்த மூன்றையும் பார்க்கிறீர்கள். In this particular card you can see all these 3 aspects in the card. ஒரு தேசத்தினுடைய பெயர் கொடுக்கப்படுகிறது, and the name of the country is given there. அந்த தேசத்தினுடைய முத்திரை கொடுக்கப்படுகிறது, and the seal of the nation is given there. மூன்றாவதாக
ஒரு நம்பர் 16 இலக்க நம்பரை இதிலே பார்க்கிறோம். Thirdly, we see a 16-digit number in that same card. அமெரிக்காவிலே மாத்திரமல்ல, not only in America alone, எல்லா தேசங்களிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய இந்தியாவிலும் கொடுக்கப்பட ஆரம்பித்து 12 மாநிலங்களிலே கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே திருவாடானை என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே அநேகருக்கு மத்திய அரசாங்கத்தினால் இந்த கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And not only US alone, but in many countries they have started to issue these cards. Even now also in India also, in Ramanathapuram, in a village called Thiruvadanai, this particular card is being issued all the citizens of the place. தேர்தல் கமிஷனராய் காணப்பட்டதான கோபால்சாமி அவர் இந்த தேர்தலில் பல்வேறு தில்முல்லுகள் நடக்கிறபடினால அந்த வாக்காளர் அடையாள அட்டையிலே இந்த RFID டெக்னாலஜி முறையை கொண்டு வரப்போவதாக அறிவித்திருந்தார். The election commission Gopalaswamy that he had announced that he is going to bring out this RFID method in the photo identity card which will be used for the purpose of voting to avoid all the bogus votes. இப்படி ஒவ்வொரு தேசத்திலேயும் நம்ம இந்தியா முதற்கொண்டு வெகு சீக்கிரத்திலே சில இடத்திலே கொடுத்து வருகிறார்கள். இனி மொத்த இந்தியாவும் கொடுக்க போகிறார்கள். Now itself they have started to issue the ID card throughout India, but now also they have started to issue it in some of the places in India. இந்த கார்டு நமக்கு வருகிற வேளையிலே நம்முடைய கை ரேகையை அதிலே பதித்து விடுகிறோம். When we receive this card, we will be imprinting our finger in that card. நம்முடைய மொத்த அட்ரஸும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. And all of our total address will be given there. இவர் இந்த கார்டை வாங்க வேண்டுமானால் இந்த கார்டை வாங்கும்படியாக இவருடைய குடும்பத்தில் வேறொரு நபர் போக முடியாது. இவர் மாத்திரமே போக வேண்டும். If this particular person wants to receive this card, only this particular person can go to the office and he only can get the card. Other persons instead of this person can never get, they will be able to get the card. 2013 வருடத்துக்குள்ளாக எல்லா தேசங்களிலும் இந்த கார்டு கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And it has been written, and that's a law saying that within 2013th year this card should be issued to each and every person. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருந்து பல்வேறு வாகனங்கள்ல அரசாங்க பொருட்கள் சிலர் கடத்துகிற நிமித்தமாக ஒவ்வொரு வாகனத்திலேயும் அந்த பொருளை கடத்தாமல் இருக்கும்படி, திருட்டு போகாமல் இருக்கும்படி இந்த RFID மெத்தட்ல அந்த வாகனத்திலே பதிக்கிறார்கள். And today in Tamil Nadu that the people should not smuggle the things from Tamil Nadu or to smuggle or they cannot steal anything from Tamil Nadu, so they are imprinting a mark by this RFID method in the vehicles. இந்த கார்டு முறை இப்போது நடைமுறைக்கு வந்து சில வருஷங்கள் வெளிநாடுகளில் ஆகிவிட்டது. இந்தியாவிலே இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கிறது. In foreign countries this ID card method had been issued for many years back. Now it will be issued in India also. ஆகவே யோவான் தரிசனத்திலே கண்டபடி 3 விஷயங்கள் அதிலே காணப்படும். ஒன்று முத்திரை, இரண்டாவது இலக்கம், மூன்றாவது அந்த நபருடைய பெயர். As John had seen in his vision, there will be 3 things in that ID card. First of all the mark, and secondly the name, and thirdly the number of the name. இப்பொழுது இந்த கார்டு கொடுக்கக்கூடியதான முறைமைக்கு அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே காணப்படுகிற தாமஸ் முரே என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானி அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். Now Thomas Murray, a scientist who is in America, that he had given his opposition to issue this particular ID cards. ஏனென்றால் இந்த கார்டு காணாமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது, கிழிந்து போக வாய்ப்பு இருக்கிறது. Because there is a chance that they can misplace this card or someday it may be torn off. ஆகவே அவர் இந்த கார்டிலே உள்ள இந்த 3 அனுபவங்களையும் ஒரு மைக்ரோ பயோ சிப்பிலே ஏற்றலாம் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிறார். So now he had given a suggestion that all these 3 aspects of the particular person that it can be imprinted in a biochip, and he had given this suggestion. இந்த கார்டிலே காணப்படுகிற நாமம், முத்திரை, இலக்கம், இந்த 3 விஷயங்களையும் ஒரு சிப்பிலே ஏற்றி அதை மனிதனுடைய சரீரத்திலே பொருத்த முடியும் என்று இப்பொழுது அமெரிக்காவிலே 2 இடங்களிலே பொருத்தி வருகிறார்கள். In America, in 2 particular places, they are implanting a chip in each and every individual containing the mark and the name and the number of the name and the chip. அமெரிக்காவிலே FDA என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கிறது. In America, there is an organization called FDA. FDA என்று சொன்னால் Food and Drug Association. FDA means Food and Drug Association. அதிலே வேலை செய்யக்கூடிய எல்லா மெம்பர்களுக்கும் அவர்கள் இந்த சிப்பை பதித்தால் தான் வேலை பார்க்க முடியும், இல்லாவிட்டால் வேலையை விட்டு அனுப்பி விடுவோம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். All the employees of the particular organization, only if they agree to implant the chip in their body, then only they will be given the employment there. Otherwise they will be sent out. They have given such a announcement there. அந்த FDA என்ன சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்த சிப்பானது
வலது கையிலாவது நெற்றியிலாவது பொருத்தப்பட்டு வருகிறது. All the workers in the particular FDA organization, this particular chip is being implanted in their right hand or in their foreheads. அதிலே மூன்று விஷயங்கள் காணப்படுகிறது. And there are three matters are contained in it. அந்த FDA நிறுவனத்தினுடைய முத்திரை காணப்படுகிறது. First of all, there is a seal of the FDA organization. அந்த நிறுவனத்தினுடைய பெயர் காணப்படுகிறது. Secondly, the name of that organization. அந்த நிறுவனத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபருக்கு ஒரு நம்பர் கொடுக்கிறார்கள். அந்த இலக்கம் காணப்படுகிறது. Thirdly, each and every individual is being given allotted a number, and the number also is given in the chip. இன்றைக்கு அந்த சிப் பொருத்தப்பட்டு வருகிறது. Now itself the chip is being implanted in the individuals. இந்த சிப்பை பொருத்த வேண்டும் என்று விஞ்ஞானிகள் ஆலோசனை கொடுத்தபோது மனிதனுடைய சரீரத்திலே அதை எங்கே பொருத்தலாம் என்று ஆராய்ச்சி செய்யும்படியாக $1.5 மில்லியன் கொடுத்து ஒரு மனித சரீரத்தை விலைக்கு வாங்கினார்கள். And where can we implant this particular chip? When they had gone through the analysis of the research for about $1.5 million, they bought a particular body. அந்த மனிதனுடைய சரீரத்திலே இந்த சிப்பிலே ஒரு லித்தியம் பேட்டரி காணப்படுகிறது. அந்த ரீசார்ஜபிள் பேட்டரி காணப்படுகிறது. அது எங்கே வைத்தால் இயங்கும் என்று மனித சரீரத்தை ஆலோசனை பண்ணின வேளையில் 2 இடங்களிலே அந்த லித்தியம் பேட்டரி இயங்குவதற்கு தேவையான மின்சாரம் மனித சரீரத்திலே 2 இடங்களிலே கிடைப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வெளியிட்டதான உண்மையான படத்தை, விஞ்ஞானிகளுடைய அறிக்கை, அந்த ரிப்போர்ட்டை நாம் இங்கே பார்க்கிறோம். Now also we see the report of the scientists that they had invented 2 parts of a body of a man where the chip is implanted, then the lithium cell which will be implanted along with the chip where it can be charged automatically, that we see in this particular picture. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக யோவானுக்கு ஆவியானவர் அந்திக்கு சொன்ன ஆட்சியின் முறை எப்படி இருக்கும் என்று தரிசனத்திலே காண்பித்தார். About 2000 years back, the Holy Spirit had shown in his vision how the ruling of the Antichrist will be. அங்கே நாம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது அந்த முத்திரையை வலது கையிலாவது நெற்றியிலாவது மாத்திரமே தரிக்க முடியும் என்று விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பாக ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். And in the 16th verse we see that even before the science had grown to this much of development, the Lord God has revealed to John that this mark can be implanted only in the forehead or at the right hand side of right hand of man. இந்த காடு முறை இப்பொழுது நடைமுறைக்கு வந்து கொண்டிருந்தாலும் அது கிழிந்து போகும் என்பதனால், அது காணாமல் போகும் என்பதனால், ஆகவே இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மைக்ரோ பயோ சிப்பை பொருத்தும்படியாக அரசாங்கம் தீர்மானித்து வருகிறது. This ID card may be lost or may be stolen by other person or it may be torn off. So now the governments are thinking to implant this microchip, in a biometric chip in each and every individual. இன்னி ஒரு மனிதன் ஒரு நிறுவனத்திலே, தனியார் நிறுவனத்திலே வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சிப்பை பொருத்தினால் தான் வேலை தருவேன் என்று அந்த கம்பெனி சொல்லக்கூடுமானால் மனிதனுடைய நிலவரம் என்னவாகும்? So if a man wants to work in a particular company and if the company insists that if this particular biometric chip should be implanted in him, then only the job will be given to him, then how will be the state of the man? இன்றைக்கு அமெரிக்காவிலே 2 இடத்திலே அப்படி ஒரு சட்டம் இருக்கிறது. Today in America we see this law in 2 places. ஒன்று FDA. First one is FDA. இரண்டாவதாக ஆண்டனி ஜெனரல் என்று சொல்லக்கூடிய தலை சிறந்த வழக்கறிஞர், and Attorney General, the famous lawyer, அவர் தன்னுடைய பார் கவுன்சிலிலே காணப்படக்கூடிய எல்லா வக்கீல்களுக்கும் இந்த மைக்ரோ பயோ சிப்பை இப்பொழுது பதித்து வருகிறார். This Attorney General, whosoever is a member of his bar council, that is implanting this microchip in their employees. இந்த மைக்ரோ சிப் இல்லாவிட்டால் அவர்கள் அதில் இருக்க முடியாது. And if they do not have this microchip in their body, they cannot continue in the bar council. இது அந்திக்கு சொன்ன முத்திரை இல்லை, அந்திக்கு சொன்ன இலக்கம் இல்லை. ஆனாலும் கூட அதற்கு முன்னோடியாக இப்போது ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய நாமம், அதனுடைய முத்திரை, அதனுடைய இலக்கம், இந்த 3 விஷயங்களை அடிப்படையாக வைத்து இந்த சிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். But this particular chip doesn't have the number or the seal or the number of the Antichrist, but yet now they have the number, name, number and the number of the particular individual in this biochip. இந்த ரோபோக்கள் ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்க வேண்டுமானால் கம்ப்யூட்டர் மூலமாக தான் கண்காணிக்க முடியும். அப்படியானால் இந்த ரோபோக்களுக்கு கம்ப்யூட்டரை இயக்க தெரிந்திருக்க வேண்டும். So if this robot is to watch each and every person individually, then this robot should have known about how to operate a computer. இன்றைக்கு விஞ்ஞானிகளுக்கு மிகச் சிறந்த கஷ்டமான கணக்குகளை போடும்படியாக இன்றைக்கு ரோபோக்களை தயாரித்து விஞ்ஞானிகள் பயன்படுத்துகிறார்கள். கம்ப்யூட்டர்ல
விஞ்ஞானிகளை பார்க்கலும் திறமையான முறையிலே கையாளக்கூடியதான ரோபோக்களுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். Now we see in a particular picture here about the robots which have been invented by the scientists in the world today, so that these robots can make any large calculations which can never be calculated by the scientists of the world. இன்றைக்கு அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடத்திலே ரசாயன பொருட்களை எடுத்து போடும்படியாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் ரோபோக்களை பயன்படுத்தி வருகிறார்கள். Today wherever the atomic weapons are being manufactured to shift the materials or chemicals, they use these robots in that particular places. பெரிய பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனங்களிலே முக்கியமான வேலைகள் செய்யும்படியாக இந்த ரோபோக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. In large computer companies to do the important work, they are using the services of these robots. ஆகவே யோவான் கண்ட தரிசனத்தை மிகவும் சுருக்கமாக நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். So I like to tell you in very short about the vision John had seen. முதலாவதாக முந்தின மிருகத்துக்கு முதலாம் மிருகத்துக்கு இரண்டாம் மிருகம் அதே ரூபத்திலே ஒரு சொரூபம் செய்ய வேண்டும். First of all, the second beast had commanded that according to the same image of the first beast, an image should be prepared. அந்த சொரூபம் பேசக்கூடியதா இருக்கும். That image will be able to speak. அந்த சொரூபம் காணக்கூடியதா இருக்கும். That image will be able to see. அந்த சொரூபம் நடக்கக்கூடியதா இருக்கும். The image will be able to walk. அந்த சொரூபம் மனிதனை துன்புறுத்தக்கூடியதா இருக்கும். And the image will be able to give torture to the man. நான் நேற்றைய தினத்திலே சொன்னது போல இன்றைக்கு ருமேனியா தேசத்திலே சிறை கைதிகளை இந்த ரோபோக்களை கொண்டு சித்திரவதை செய்கிறார்கள். As I told you last night, even today also in a particular prison in Romania, that they are torturing the prisoners by using these robots. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆவியானவர் யோவானுக்கு கொடுத்த தரிசனம் இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி வருகிறது. Many thousands of years back, whatever the vision which was given to John the Apostle, now it is being fulfilled in our own days. 30 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய பரிசுத்தவான்கள் வருகையை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள். About 30 years back, our saints used to preach about the coming of the Lord Jesus. ஏன் பேதுரு 1000 வருடங்களுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணினார். Why even Peter that he had preached about the coming of the Lord Jesus about 1000 years back itself. அன்றைக்கு சபையின் ஜனங்களே பார்த்து சொன்னார்கள், அவர் வருகிறார் அவர் வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் வருகை எங்கே? அவர் எங்கே வருகிறார்? On that day, the members of the church, they asked, you are always saying that the Lord Jesus is coming, but where is he coming? அதற்கு அப்படி அந்த ஜனங்கள் அந்த பரியாசக்காரர் இயேசுவின் ரகசிய வருகை குறித்து பரியாசம் பண்ண அவர்களுக்கு அந்த ஜனங்களுக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தது. And those people in those days, they had also a proper reason to mock about the coming of the Lord Jesus. ஏனென்றால் இந்த ரோபோக்கள் பேதுரு பிரசங்கித்த வேளையில் இல்லை. Because when Peter had given that particular sermon, this robot had not been manufactured. இந்த மைக்ரோசிப் சிப்பானது பேதுரு பிரசங்கித்த வேளையில் இல்லை. At the time when Peter was preaching, this microchip had not been invented at the time. இனி சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் மாற்றங்கள் பேதுரு பிரசங்கம் பண்ண வேளையிலே இல்லை. Even at the time when Peter had preached, there was no change in sun, moon and stars. அவர்கள் பரியாசக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்? So what did the mockers used to say? பூர்வ பிதாக்கள் சிருஷ்டிப்பின் உலகத்தின் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் எல்லாம் இருந்த விதமாக இருக்கிறது, அவைகளில் ஒரு மாற்றமும் இல்லையே, எப்படி ஆண்டவர் வருகிறார்? And they said everything is in the order which was prepared earlier in the creation and the creatures are remaining the same thing. So how when will be he coming? That is asked. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி படிக்கிறோம். 2 Peter 3rd chapter 4th verse. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு இந்த நூற்றாண்டிலே ஜீவிக்கக்கூடியதான ஒரு நபர் அந்த நாட்களிலே சொன்ன அந்த ஜனங்கள் சொன்னது போல இன்றைக்கு சொல்ல முடியுமா? Today the person who is living at present days, can they say as the people who had said earlier? எங்களுடைய முற்பிதாக்களுடைய நாட்களிலே இருந்தது போலதான் இன்றைக்கு இந்த உலகம் இருக்கிறது. And the world is in the same level as it was in the time of our forefathers. எங்களுடைய முற்பிதாக்கள் நாட்களில் இருந்தது போலதான் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் காணப்படுகிறது. And the sun, moon and stars were in the same state as they were in the state of my forefathers. விஞ்ஞானமும் கூட அந்த அளவிலே தான் இருக்கிறது. Even science also is remaining in the same level. இல்லை பிரியமானவர்களே, it is not so, beloved நாம் people. கடைசி காலத்திலே வந்துவிட்டோம். Now we have come in the last days. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகை வெகு சீக்கிரத்திலே நினையாத வேளையிலே வரப்போகிறது. And the secret coming of the Lord Jesus will be very soon. இப்ப பெரும்பான்மையான ஜனங்கள் இந்த ரோபோக்களின் மூலமாக முத்திரையை தரிக்கிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்களோ இந்த வசனத்தை கேள்விப்பட்டபடினால், இயேசுவின் ரகசிய வருகை கைவிடப்பட்டபடினால் எப்படியாயிலும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக
அந்த மிருகத்தின் சொரூபத்தை அந்த ரோபோவை அவர்கள் வணங்குகிறதில்லை. Now in the period of tribulation, one group of people that they will not worship the image because somehow that they should reach the heaven, but other group of people they will be accepting the mark and they will be worshiping that image. அதையும் யோவானுக்கு தரிசனத்திலே காண்பிக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Revelation 15 chapter 2nd verse, it was also shown to John the apostle in his vision. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கும் ரோபோவுக்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு முறை கூட நான் நினைப்பூட்டுகிறேன். Let me remind you once more that what will be the relationship between the second coming of the Lord Jesus and between these robots. விக்கிரக ஆராதனை செய்வது பாவம் என்பது தேவனுடைய பிரமாணம். And it is a law by the Lord God that it is to do idolatry, it is a sin. அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே ஒரு விக்கிரக ஆராதனை காணப்படும். And even the period of the Antichrist also the people will be worshiping that idols. ரோமிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த சர்வாதிகாரிக்கு மனிதனுக்கு அவனுடைய அதே ரூபத்தில் செய்யப்பட்ட சிலை இந்த ரோபோவை தான் ஜனங்கள் அன்றைக்கு வணங்க வேண்டும். The man who will be seated in Rome, the Antichrist, the people all over the world, they should worship that robot which will be in the same image of the Antichrist. இந்த ரோபோ தான் அந்த நாட்களிலே தெய்வமாக காணப்படும். This robot will be the only God in those days. அதை யார் வணங்கவில்லையோ, whosoever that do not worship it, அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். they will be killed. அவர்களுக்கு புசிக்கவும் குடிக்கவும் கொடுக்க மறுக்கப்படுகிறது. And they will not be given anything to eat or to drink. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அந்த நாட்களிலே இந்த முத்திரையை தரிக்காவிட்டால், இந்த ரோபோவை ஒரு மனிதன் வணங்காவிட்டால் அவனுக்கு புசிக்கவோ குடிக்கவோ ஒன்றும் கொடுக்கப்படாது. In those days, if a man is not worshiping his image or the robot to eat or to drink, nothing will be given to him. ஆகவே ரோபோவை வணங்காமல் இரத்த சாட்சியாக இந்த ரோபோவினால் கொலை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்களை சேர்க்கும்படியாகத்தான் இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டமாக இயேசு மத்தியாகத்தில் வருகிறார். So it is the reason as a second part of his second coming of the Lord Jesus will be appearing in the mid heaven for the people who do not accept the mark, who do not worship the image, because they also will be killed by the Antichrist. To gather them he will be appearing. இனி இந்த ரோபோவை உண்டாக்கி ஜனங்களை அந்த ரோபோவை வணங்கும்படியாக தூண்டின அந்த அந்திகிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் நியாயம் தீர்க்கும்படியாகத்தான் இரண்டாம் வருகையின் மூன்றாம் கட்டமாகிய பகிரங்க வருகையிலே அவர் பூமிக்கு வருகிறார். In the public advent, that is the third part of the second coming of the Lord Jesus will be coming upon the world to judge the false prophet and the second beast. வெளிப்படுத்தல் 19:20 அப்படி படிக்கிறோம். Revelation 19:20 we read. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை மறைந்தவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் இரண்டு வருகைக்கும் இந்த ரோபோவுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கிறது. So beloved people, there is a very close relationship between the second coming of the Lord Jesus and between the two parts of the second coming of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படாமல் போனால், in the secret advent of the Lord Jesus, if the church is not taken up or not raptured, அருமையான தேவ ஜனமே, ரோபோவை நீ சந்திக்க வேண்டியது வரும். beloved child of God, you will have to see this robo. அதுக்கு மிருகத்தனமான சுபாவம் காணப்படும். And it will have the nature of an animal or a beast. ஒரு மனிதனும் அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. No one will be able to resist it. ஒரு மனிதனும் அதோடு யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்க முடியாது. No one will be able to make war with it and to overcome it. அந்த அளவுக்கு ராட்சச குணத்தோடு ராட்சச உருவத்தோடு அந்த ரோபோ உன்னை சந்திக்கும். To such a great extent, with the form of a dictator, with the nature of a dictator, it will be able to meet you. இதற்கு தேவ ஜனங்கள் தப்பும்படியாகத்தான் தேவன் பரிசுத்தவான்களை கொண்டு இப்படிப்பட்ட கூட்டங்களை நியமித்திருக்கிறார். But the children of God, they should escape from these things. The God hath appointed the servants of God so that they can give the sermons for that. அப்படியானால் இயேசுவின் ரகசிய வருகையிலே யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? If it is so, in the second coming of the Lord Jesus, who will be taken up? இயேசுவே சொல்லியிருக்கிறார், அவருடைய வருகையிலே எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Jesus himself had said that all the people can never be taken up in the coming of the Lord Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்படியானால் ரகசிய வருகை யாருக்காக? If it be so, for whom the secret advent of the Lord Jesus will be?
ஜெயங்கொண்ட சபைக்காக மணவாட்டிக்காக மாத்திரமே அவர் வருகிறார். Only for the overcoming church, only for the bride that he will be appearing. இன்றைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அந்த மணவாட்டி யார் என்பதை அறியாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். Today crores and crores of Christians, they do not know who will be the bride. ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மணவாட்டியையும் கூட இந்த யோவானுக்கு பத்மு தீவிலே காண்பித்து கொடுத்தார். And the Spirit of God had shown to this John in the island of Patmos that about the bride also who will be taken up. இனி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். Revelation 21st chapter the 9th verse. பின்பு கடைசியான 7 வாக்குகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிது உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நீ இங்கே வா, come hither. இதோ ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். Behold, I will show you the bride, the lamb's wife. யோவானுக்கு அந்த மணவாட்டி காண்பித்து கொடுக்கப்பட்டது. And to John the apostle the bride was shown to him. அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருந்தது. And it was descending out of God. அது ஒரு பரிசுத்த நகரமாக இருந்தது. It was the holy city. அது ஒரு மகிமை அடைந்த நகரமாக இருந்தது. It was a glorious city. நேற்றைய தினத்திலே அதில் உள்ள சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். Yesterday we had meditated about some of the aspects of the city. முதலாவதாக அதற்கு ஒரு பெரிதும் உயரமுமான மதில் காணப்படுகிறது. First of all, it had a wall great and high. அந்த மதிலானது 12 அஸ்திவார கற்களின் மேல் நின்று கொண்டிருக்கிறது. And thus that wall was standing upon 12 foundation stones. அந்த ஒவ்வொரு அஸ்திவார கல்லின் மேலும் அப்போஸ்தலருடைய பெயர் நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. Upon each and every foundation stone the name of the apostles are written over it. அந்த மதிலானது வச்சிரக்கல்லினால் கட்டப்படுகிறது. That wall was built of jasper. நேற்றைய தினத்திலே சில விஷயங்களை நாம் பார்த்தோம். Some of the aspects that we had meditated last night. முதலாவதாக மதில் என்று சொல்வது ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறது. First of all, the wall signifies the salvation. முதல் ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பை குறித்து நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். About the first salvation, about the forgiveness of sin that we had meditated last night. இந்த பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பு, This forgiveness of sin, that is the first salvation. அது ஒரு மதில். It is also a wall. ஆனால் அந்த மதில் எப்படி இருக்கிறது? But how the wall is? அந்த மதில் உயரமாக இருக்கிறது, இரண்டாவதாக பெரிதாக இருக்கிறது. The wall is very great and very high. அப்ப இந்த பெரிது என்று சொல்வது எதை காட்டுகிறது? So what is the significance of the greatness? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Hebrews 2nd chapter 8th verse. பாவ மன்னிப்பாகிய முதல் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை தன்னுடைய ஜீவியத்திலே பெரிதாக எண்ண வேண்டும். The person who had received the first salvation, that is the forgiveness of sin in his life, that he should count it as a great one. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Hebrews 2nd chapter 8th verse. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இன்றைக்கு எல்லாரும் தயவு செய்து கவனியுங்கள். கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார்கள். Today crores and crores of Christians, they have received the salvation, they have received the forgiveness of sin. ஆனால் இயேசுவின் ரகசிய வருகையிலே அவர்கள் கைவிடப்பட காரணம் என்ன? But in the secret advent of the Lord Jesus, what is the reason that they will be forsaken? ரட்சிப்பு என்கிற மதில் கோடிக்கணக்கான கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. Because crores and crores of Christians, they do have the salvation like the wall. ஆனால் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, இந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே என்கிறான ஒரு தவிப்பு, அந்த ரட்சிப்பை கனம் பண்ணக்கூடிய சுபாவம் இன்றைக்கு அநேகருக்குள்ளே இல்லை. But oh Lord, how great is the salvation which I have received. They do not have the honor, do not have the nature to honor it. நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒரே ஒரு சம்பவத்தை எக்ஸாம்பிளாக சொல்லி நான் அடுத்த விஷயத்துக்கு கடந்து போகிறேன். To understand it, I will give you an example and I'll go to the next chapter. ரட்சிப்பை பெரிதாக எண்ணுவது என்றால் என்ன? How can we think the salvation as a great one? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு பிரச்சனை உண்டாயிற்று. And there was a problem between Abraham and Lot. ஆபிரகாம் சீனியர் ஆயிருக்கிறார். And Abraham was a senior. லோத்து ஜூனியர் ஆயிருக்கிறார். Lot was only junior. இன்னும் சொல்ல போனால் லோத்து அனாதையா இருந்த வேளையிலே இந்த ஆபிரகாம் தான் லோத்தை பாதுகாத்தது. Even to say when Lot was fatherless, only the Abraham that he only gave the protection to Lot. எல்லா விதத்திலும்
லோத்தை பார்க்கலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆபிரகாம் தான் மூத்தவர், அனுபவம் வாய்ந்தவர். In each and every way, in spiritual life also, Abraham was a senior and he was an elderly person. தேவன் லோத்தோடு அல்ல, லோத்தை அழைக்கவில்லை, ஆபிரகாமை தான் அழைத்தார். லோத்துக்கு தரிசனமாகவில்லை, ஆபிரகாமுக்கு தான் தரிசனமானார். God gave the vision to Abraham, not to Lot. God hath not called Abraham. God hath not called Lot, but he called only Abraham. இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு சொத்து பிரச்சனை வந்தது. But there was a problem with the wealth between these two persons. ஏக்கர் கணக்காய் பறந்து விரிந்து காணப்படுகிற நீர்வளம் பொருந்தினதான தோட்டம். And it was a garden well watered. It was spread over all over the area. இது யாருக்கு வேண்டும் என்பதிலே பிரச்சனை. And that was a problem, that who will have this. அப்ப லோத்து எனக்கு தான் வேண்டும் என்று வாதாடுகிறான். Then Lot was arguing, it is necessary for me. அப்ப லோத்துக்கு அந்த இடம்தான் பெரிதா இருக்கிறது, அந்த தோட்டம் தான் பெரிதா இருக்கிறது. So to Lot, only the garden or the particular area was essential to him. It was very great to him. ஆனா ஆபிரகாமை கவனித்து பார்த்தால், But when we look into Abraham, நீர்வளம் பொருந்தின அந்த கர்த்தருடைய தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தை போல, அந்த கர்த்தருடைய தோட்டத்தை போல, எகிப்து தேசத்தை போல காணப்பட்ட அந்த இடம் பெரிதாக இல்லை, தன்னுடைய ரட்சிப்பு தான் பெரிதாக இருந்தது. even though the particular garden was like the garden of Eden and it was like Egypt, but for him it was not the greatest one. For him the salvation was only the great. ஒரே ஒரு வார்த்தை ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறார். Only one word Abraham said unto Lot, நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். we are brethren, let us not have any quarrel or argument with each other. ஆபிரகாமுக்கு அவருடைய சமாதானம் பெரிதா இருந்தது. For Abraham his peace was a greater one. சகோதரனோடு ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது பெரிதா இருந்தது. To keep up the fellowship with other brother that he had, it was a very greater one to him. இந்த உலக பிரகாரமாக மகிமை உள்ள அந்த தோட்டம், அந்த ஐஸ்வர்யம் அவருக்கு பெரிதாக இல்லை. In the worldly way, very glorious garden it was, but it was not a greater one to Abraham. அருமையான கிறிஸ்தவ நண்பனே, பாவ மன்னிப்பு என்கிற அந்த மதில் உன் வாழ்க்கையிலே இருக்கிறது. Beloved Christian friend, the forgiveness of sin, that is the salvation, that particular wall is in your life. ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கலாம், நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, தேவன் எனக்கு கொடுத்த சமாதானம், இதுதான் பெரியது. But more than all the things in the world, the salvation, the peace which God has given me, it is the greatest one. இப்படி விட்டு கொடுத்து போகிறான். So Abraham, that he was leaving it to the brothers. இது ஒரு அனுபவம். It is one experience. இரண்டாவதாக, Secondly, அந்த மதிலானது வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டது. that wall was built of jasper. இது எதை காட்டுகிறது? What is the significance of this? அந்த பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பானது ஒரு வச்சிரக்கல்லினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். Forgiveness of sin, that is the salvation, it should be built by jasper stone. வச்சிரக்கல் என்ற வார்த்தைக்கு இன்னொரு பெயர் எஸ்பி என்பதாகும். And for the jasper, another name is SP. அந்த எஸ்பி ஆனது பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே நப்தலுடைய அந்த நாமத்திலே முத்திரை வெட்டப்பட்டிருந்தது. So that SP was given in the garment of the high நப்தலி priest. கோத்திரத்துக்குரியதா இருந்தது. And it was belonged to the tribe of Naphtali. அப்ப வச்சிரக்கல் என்று சொன்னால் நப்தலிக்குரியது. So jasper means it belongs to Naphtali. அப்ப நப்தலி என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? So what is the meaning of the word Naphtali? போராடி மேற்கொண்டேன், ஜெயம். That I have fought and overcame, that is the victory. அதற்கு முதல் அர்த்தம் போராடி மேற்கொண்டேன். The first meaning that I have fought and I was able to overcome it. இரண்டாவது அர்த்தம் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். Second meaning is that he is the deer who was delivered. முதலாவது ஜெயம். First of all the victory. அதே வார்த்தை தான் விடுதலை பெற்ற பெண்மான், அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாயிருக்க வேணும். Second, it was a deer that he should have the deliverance. மூன்றாவதாக, Thirdly, நப்தலியுடைய சுபாவம் என்ன? what is the nature of தங்கள் Naphtali? உயிரை எண்ணாமல் அந்த விடுதலையை பெறும்படியாய், ஜெயத்தை பெறும்படியாய் போர்க்களத்திலே துணிந்து நிற்கிற சுபாவம். Even not counting the life as a dear one, that they were in the battlefield, not even counting their own lives. நீ ஒரு வச்சிரக்கல்லாய் மாற்றப்பட வேண்டுமானால், If you want to be changed as a jasper stone, போர்க்களத்து முனைக்கு வேண்டிய பாதங்கள் கடந்து வர வேண்டும். and your feet should come to the front field of the உன் battlefield. உயிரை எண்ணாமல் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நீ காத்துக்கொள்ள போராட வேண்டும். And even you should not count your life as a dear one and the dearest one, but you should be able to preserve your salvation. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு நாம் பெற்றிருக்கிறோம், ஆனால் அந்த ரட்சிப்பு என்கிற மதில் இடிக்கப்படாமல் காக்கப்பட்டிருக்கிறதா? The forgiveness of sin, that is the salvation, we have got it, but the salvation which is the wall, whether are we able to preserve it without being destructed? இயேசு சொன்ன ஒரு சம்பவத்தை சுருக்கமாக நான் சொல்கிறேன். And I have an incident which was said by Jesus, I like to share ஒரு in short. கதையை போல சொல்றேன், வசனம் வாசிக்க சமயம் இல்லை. There's no time to read the verses. ஒரு மனிதன் ஒரு எஜமானிடத்தில் ஒருவன் கடன் பட்டிருந்தான். And one
person was in debt with his master. அவனுக்கு இந்த கடனை கொடுக்க நிர்வாகம் இல்லை. And now here he doesn't have anything to repay it. அப்ப எஜமான் சொன்னான், உன் மனைவி, உனக்குள்ள உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வீடு எல்லாவற்றையும் விட்டு என் கடனை தீர். And now the master said, you sell all the wife and children and all of your wealth and you pay me the debt. He said. எஜமானுடைய பாதத்திலே அவன் விழுந்தான். And he fell down at the master's feet. பொறுமையாயிரோ. Oh Lord, have patience with me. எஜமான் அவனுக்கு மன்னித்தார். And the master had forgiven him. இதுதான் நாம் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, அதுதான் மதில். That is the forgiveness of sin, that is the salvation, that is the wall. ஆனா இந்த மதிலிலே ஒரு வச்சிரக்கல் காணப்பட வேண்டும். But in this wall there should be a jasper stone. பாவ மன்னிப்பிலே உனக்கு ஒரு ஜெயம் உண்டாயிருக்க வேண்டும். In the forgiveness of sin you should have the victory. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இவன் புறப்பட்டு போகிறான். And after receiving the forgiveness of sin, that he is going out of master's house. இவனுக்கு எதிரே ஒரு நபர் வருகிறான். And one person coming opposite him. அவன் இவனிடத்திலே கடன் பட்டவன். And that person is in debt with this particular servant. அப்ப இவன் என்ன செய்றான்? Now what he said? நான் என்னுடைய கடனை ஆண்டவர் மன்னித்து விட்டாரே. Oh, my master hath forgiven my sins, my என்னை debts. போல இவனும் அவன் தன்னுடைய கடனை கொடுக்க முடியவில்லை. Like me, that he is also not able to repay his debts. அவன் மேல இரக்கம் பாராட்டாமல் தொண்டையை பிடித்து என் கடனை கொடுத்து விட்டு போ என்று சொன்னான். But not have showing mercy to him, but he catch his throat and he asked him to pay him the debt. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. It is not my own personal opinion. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். Even our Lord Jesus, he himself had said. கிறிஸ்தவ நண்பனே, கிறிஸ்தவ சமுதாயமே, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களே கவனியுங்கள். Oh Christian friend, oh Christian community, those who have received the forgiveness of sin, you please listen carefully. கல்வாரியிலே இரத்தம் சிந்தி ஆண்டவராகிய இயேசு உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டது உண்மைதான். On the Calvary, the Lord Jesus shed all of his blood and he had forgiven all of your sin. It is a true one. ஆனால் நீ மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கும்போது ஏற்கனவே நீ பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பாகிய முதல் ரட்சிப்பை தேவன் திரும்ப வாங்குகிறார், வாபஸ் வாங்குகிறார். But when you are not able to forgive the other person's sin, then the salvation, the forgiveness of sin, what you have received earlier, the Lord Jesus will be taking it back. அங்க சம்பவித்தது என்ன? What happened there? இவன் தன்னுடைய உடன்வளைக்காரனுக்கு மன்னிக்காதபடினால் இந்த செய்தி எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. And he was not forgiving his own fellow servant, so this message was given to that master. மன்னித்து விட்டதான எஜமான் மறுபடியும் அவனை திரும்ப அழைக்கிறார். The master who had forgiven him, he called him back. நான் உனக்கு மன்னித்தது போல நீ உன் உடன்வளைக்காரனுக்கு மன்னிக்கவில்லையே, ஆகவே என்னிடத்திலே வாங்கினதை திரும்ப கொடுக்கிற வரைக்கும் உன்னை உபாதிக்கிறவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். As I had forgiven you, that you had not forgiven the person who had indebted you, so I will give you in the hands of the tormentors, he said. ஆகவே பிரியமானவர்களே, நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மதில் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். So beloved people, we have received the forgiveness of sin. That particular wall, that salvation should be in our life. அந்த மதிலுக்கு ரெண்டு அம்சம் காணப்பட வேண்டும். There should be two aspects for that wall. முதலாவது, நீ பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பை ஆபிரகாமை போல பெரிதாக எண்ணி உலகத்தில் உள்ள காரியத்தை விட்டு கொடுக்க வேண்டும். First of all, the forgiveness of sin, that salvation, like Abraham, that you should count the things, the spiritual things as a greater one, and you should leave the worldly things. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிறவனுக்கு ரட்சிப்பு, நீ பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பு, அந்த முதல் ரட்சிப்பு பெரிதாக இருக்க வேண்டும். More than all the things of the world, the forgiveness of sin, the first salvation should be the greatest one in your life. இரண்டாவதாக, அந்த பாவ மன்னிப்பு இவனுக்கு அவனை மன்னிக்க முடியாத அளவுக்கு போராட்டம். Secondly, that he was not able to forgive the other one, such a great struggle he had. இவன் எத்தனையோ காரியத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். In many things that he received the forgiveness from the master. ஆனா ஒரு விஷயத்துல தனக்கு கீழ உள்ளவங்களை இவனால மன்னிக்க முடியல. But in a particular matter, that he was not able to forgive the fellow servants. ஆண்டவர் அவனுடைய மன்னிப்பை வாபஸ் வாங்குவதை நாம் பார்க்கிறோம். And there we see that the master had taken back the forgiveness which was given to him. அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், இப்படியே அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். In the last verse of the particular chapter, the Lord Jesus had said that if in this way, that if you do not forgive the sins of other person, even my heavenly Father also will not forgive your sins. இப்ப ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு கடந்து வருவோம். Now let us come back to the life of Abraham. லோத்து ஆபிரகாமை அவமானப்படுத்தி விட்டு போய் விடுகிறான். Now Lot had ashamed the face of Abraham and he went out. பாவ மன்னிப்பை அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான் என்று பாருங்கள். See how he is revealing the forgiveness of sin. நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், அது உண்மைதான். It is true that we have received the forgiveness of sin. டெய்லி பாவத்தை செய்துவிட்டு ஆண்டவர்ட்ட வந்து இரத்தத்தினால் கழுவும் 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 என்று கேட்கும்போது அவர் நம்மை கழுவ, நம்மை மன்னிக்க அவர் தயவு பொறுத்த தேவன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. Each and every day we may commit sin, but we come to the presence of God and there we cry, oh Lord, forgive my sin. Surely he is a very compassionate and gracious God to forgive away our sins. அவர் எப்படி நம்முடைய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பாவங்களை திரும்ப திரும்ப மன்னிக்க தயவு பொறுத்தவராய் இருக்கிறாரோ, அவருக்கு மனவாட்டியாய் மாறும்படியாக
நாமும் அந்த இடத்துக்கு கடந்து வர வேண்டும். How the Lord is highly gracious to forgive all of our sins. So in that same way that we also should come back to his state so that we will be able to forgive like God. லோத்து அவமானப்படுத்தி போன வேளையில் when Lot had ashamed Abraham, அவனுக்கு பிரச்சனை உண்டாயிற்று. and there was a problem in his life. இதை கேட்டு ஆபிரகாம் சந்தோஷப்படவில்லை. Immediately by hearing this, Abraham never had joy over it. பாவ மன்னிப்பு மற்றவர்கள் மேல் பாவ மன்னிப்பு நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் அதை கிரியையிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். So if we had offered the forgiveness to other person, after that we should reveal it in our deeds. இயேசு அப்படித்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக கிரியையிலே தன்னுடைய சரீரத்திலே அவர் பாடுபட்டு வெளிப்படுத்தினார். So Jesus did not for the forgiveness of sin that he revealed it in his wounds of the body, and his body he revealed it. ஆபிரகாமுடைய அந்த ஜீவியத்தை பார்ப்போம். Let us see the life of Abraham. இந்த செய்தியை கேள்விப்பட்டபோது ஆதியாகமம் 14:14 படிக்கும்போது தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டான் என்பதை ஆபிரகாம் கேள்விப்பட்டபோது வெறும் 318 பேரை கொண்டு அவர்களை 5 ராஜாக்களால் ஜெயிக்க முடியாத 4 ராஜாக்களை வெறும் 318 பேரை கொண்டு தன்னுடைய ஜீவனை பணைய வைத்து போய் அவர்களோடு யுத்தம் பண்ணி லோத்தை மீட்டெடுக்கிறான். When Abraham in Genesis 14 chapter 14th verse we read that Abraham, when he heard about that Lot was taken as a captive, immediately that he had not counted his life as a dear one, but he took about 318 persons with him, and he was able to overcome the 5 kings who were not able to be overcome by the other 4 kings. இதுதான் 318 என்று சொல்லுது 3:1-8-12 வெளிப்படுத்துது அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. So this 303:1-8 signifies totally it gives about 12, and it gives the number of the doctrine of the apostles. 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே அப்போஸ்தலருடைய பிரதான உபதேசமே ஒப்புரவாக்குதலின் ஊழியம் ஒப்புரவாக்குதலின் உபதேசம். 2 Corinthians 5th chapter, the main doctrine of the apostles is the ministry of reconciliation. இயேசு சொல்லுகிறார், ஒரு மனிதனை உனக்கு மன்னிக்க முடியாவிட்டால், ஒரு மனிதன் மேல உனக்கு அவனுக்கு உன்மேல் ஒரு வருத்தம் இருக்குமானால் நீ அவனோடு ஒப்புரவாகாமல் என்னிடத்திலே காணிக்கை கொண்டு வராதே. And Jesus had said very clearly that if anyone had something out against you, then you, without forgiving to that person or without reconciling with that person, you do not bring your offerings to the altar. ஆகவே பாவ மன்னிப்பாகிய முதல் ரட்சிப்பு பெரிதாக உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அது வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா? So in the first forgiveness, that the first salvation, that is the forgiveness of sin, is it a greater one in your life, or is it being built by the jasper? இரண்டாவதாக அந்த மதில் உயரமான மதிலாய் காணப்படுகிறது. Secondly, the wall was very high. நேற்றைய தினத்திலே நாம் பாவ மன்னிப்பை இன்றைக்கு பாவ மன்னிப்பை ஆகிய முதல் ரட்சிப்பை பார்த்தோம். Yesterday and today also that we had seen about the first salvation, that is the forgiveness of sin. இனி இந்த மதில் உயர வேண்டும். Now this wall should be built upon. இரண்டாவது ரட்சிப்பை ஆகிய ஞானஸ்நானத்தை நாம் பெறும்போது இந்த மதில் உயர்கிறது. So when we receive the second salvation, that is the water baptism, then again this wall is being built up more. மார்க் 16:16 வாசிக்கும்போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அது ஒரு ரட்சிப்பு. Mark 16:16 say that he that hath the belief, the faith in him, and if he is baptized, then he will be saved. பிரியமானவர்களே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அப்போஸ்தலருடைய கரத்திலே முழுக்கு ஞானஸ்நானத்தை இயேசு எடுத்தது போல நீங்கள் எடுத்திருக்கிறீர்களா? Beloved people, in the name of the Father, Son, and the Holy Ghost, as Jesus had taken the water baptism in the hands of the apostles by the immersion water baptism, have you taken such a baptism? இன்றைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த இரண்டாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மதில் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது. So today also crores and crores of people have received the second salvation, and their wall is also had grown to some extent. அப்படி இருந்தும் இயேசுவின் ரகசிய வருகையிலே अनेक கிறிஸ்தவர்கள் கைவிடப்படுவது ஏன்? Even then, why in the coming of the Lord Jesus many more Christians will be forsaken again? ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளை அந்த ரட்சிப்பானது அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் 12 அஸ்திபார கற்களின் மேல் அந்த ரட்சிப்பு நிற்க வேண்டும். And secondly, the baptized person, secondly that his salvation stand upon the 12 stones. ஞானஸ்நானம் எதற்காக எடுக்கிறோம்? What is the purpose that we do take the water baptism? ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலருடைய உபதேசம் ரோமர் 6 அதிகாரத்திலே தெளிவாக கூறியிருக்கிறது. In Romans 6 chapter, what the person who had taken the water baptism, what he ought to do after the water baptism, it is very clearly written in the chapter. ஞானஸ்நானம் எடுத்ததான தேவனுடைய பிள்ளை முதலாவதாக அடக்கம் பண்ணப்படுகிற அனுபவம் அது. The child of God, after taking the water baptism, the first experience is that he should have the experience of burial. அடுத்து
ஒவ்வொரு அவயங்களையும் முன்பு பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல, அக்கிரமத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நீதிக்கு ஒப்பு கொடுத்து பயிற்சி எடுக்க வேண்டும். After that before the water baptism we had surrendered all the members to commit the sin. In the same way, after taking the water baptism, that you should surrender the members to do the righteousness. ஞானஸ்நானத்திலே நம்முடைய பாவ சுபாவம் அழிக்கப்பட வேண்டும். In the water baptism our sinful nature should be destroyed. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்தது ஞானஸ்நான சத்தியத்துக்கு அடையாளமாக இருப்பதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். In 1 Corinthians 10th chapter we read that the people who had crossed the Red Sea, the Israelites had crossed the Red Sea, it is a sign, it is a shadow to the water baptism. ஞானஸ்நானம் எடுத்த தேவ ஜனங்கள் சரியாக நாம் அதை கவனிப்போமாக. And the people who had taken the water baptism, let us properly look into it. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சிவந்த சமுத்திர செங்கடலை கடந்தது ஞானஸ்நான சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. The Israelites had crossed the Red Sea, it is a shadow to the water baptism. இது ஒரு கட்டுக்கதை என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Many people had said that this is only a story. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தது சத்தியம்தான் என்று இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. But today even the scientific way also it is proved that the Israelites have really crossed the Red Sea. சமுத்திர ஆராய்ச்சியாளர்கள் எத்தனையோ நீண்ட வருடமாக சமுத்திரத்தை ஆராய்ச்சி செய்து செங்கடலை ஆராய்ச்சி செய்த போது இப்பொழுது சில வருஷங்களுக்கு முன்பாக அந்த பார்வோனுடைய ரதத்தின் சக்கரங்களும் குதிரையின் எலும்புகளும் செத்துப்போன மனித எலும்புகளும் கண்டெடுக்கப்பட்டு சோதித்து பார்க்கப்பட்டு அது அந்த நாட்களில் சம்பவித்தது என்று நிரூபிக்கப்பட்டு பிரிட்டிஷ் மியூசியத்திலே இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. And the scientists who are doing the science, who are doing the research in the ocean, now they had found out that in the even among the Red Sea that they had taken some wheels of the Pharaoh and some bones of the horses, and they had analyzed it and they had come to the conclusion these wheels and bones were the feet of Pharaoh, and now it has been kept in British Museum. அது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக யாத்திராகமத்திலே படிக்கிறோம். பார்வோன் ரதத்தின் சக்கரங்களை நான் கலற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். And the Lord had said as a prophet that I will remove the wheels of the Pharaoh, the chariots of Pharaoh. செங்கடலுக்கு அடியிலே கடல் பாசிகள் மத்தியிலே நீண்ட ஆராய்ச்சிக்கு பிற்பாடு கண்டெடுக்கப்பட்ட கடலுக்குள்ளே கண்டெடுக்கப்பட்ட பார்வோன் ரதத்தின் சக்கரங்களுடைய குதிரை எலும்புகளுடைய மனித எலும்புகளுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And we see here about another in the picture that we see the real picture where from the Red Sea that from the bottom of the Red Sea among the algae that they had found out the wheels of the Pharaoh's chariots and the bones of the horses. இனி இந்த சம்பவம் சாத்தியம் தானா என்று ஓசியானோகிராபி கடல் நீர் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் இது சாத்தியம் தானா என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணினார்கள். புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில செயற்கை சமுத்திரத்தை உண்டாக்கி ஒரு ஆராய்ச்சி பண்ணினார்கள். And by oceanography the people in Florida that they in a particular university they had analyzed the fact will it be possible. நன்றாய் கவனியுங்கள், சமுத்திரம் எப்படி பிளந்தது, how the sea was divided. You please listen carefully. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ராம் முழுவதும் ஆண்டவர் கீழ்காற்றை வீசும்படி செய்தார், அந்த கீழ்காற்றினாலே தான் சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. And the word of God very clearly says that the Lord God hath allowed the east wind to blow throughout the night, and because of that east wind the Red Sea, the sea was divided into two. அப்ப சமுத்திரத்தின் தண்ணீரை கீழ்காற்றின் மூலம் ஒரு காற்றின் வல்லமையினால் பிரிக்க முடியுமா, பிரித்து நிறுத்த முடியுமா என்று அமெரிக்காவிலே புளோரிடா மாகாணத்திலே ஒரு யூனிவர்சிட்டியிலே செயற்கை சமுத்திரம் உண்டாக்கி சில விஞ்ஞானிகள் குழு ஆராய்ச்சி பண்ணினது. அதனுடைய உண்மையான படத்தை இங்கே பார்க்கிறோம். And we see a real picture here. In that picture that in America in Florida city they had prepared an artificial ocean and they were analyzing the fact will it be possible by blowing the wind can we divide the sea and will it be as a wall between these two. டோரின் நோஃப் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானியின் தலைமையிலே இந்த செயற்கை ஆராய்ச்சி முறையை செய்த விஞ்ஞானிகள் குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, இந்த தேவனுடைய வார்த்தை சாத்தியம்தான். And they had given the conclusion by the scientists Chlorine know that it is possible, this whatever said in the Bible that it is also possible. Now they had come to the conclusion. இனி இந்த ஞானஸ்நானத்திலே ரெண்டு அனுபவம் காணப்படுகிறது. Now in water baptism there are two experiences. முதலாவதாக ஞானஸ்நானம் எடுக்கிற நபர் இஸ்ரவேல் ஜனங்கள் கடலுக்குள்ள இறங்க வேண்டும். First of all, the person who used to take the water baptism, first of all the Israelites they should get into the water. ஞானஸ்நானம் எடுத்த நாம் தண்ணீருக்குள்ள இறங்கினோம். And we the people who had taken the water baptism, first of all we got into the water. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்து பல வருடங்கள் ஆகியும் இன்னும் நம்முடைய சுயம் மரிக்கவில்லை, நாம் உலகத்துக்கு ஒரு பிரேதமாய் மாற்றப்படவில்லை, நம்முடைய அவயங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க முடியவில்லை. But many years had passed after taking the water baptism, still we are not dead to the self or we are not dead to many of the other things. ஞானஸ்நானம் எடுத்து பல வருடங்கள் ஆகியும் இன்னும் பல தோல்விகள் நம்மை கட்டி வைத்திருக்கிறது. Even though many years had passed after the water baptism, still we are bound by many of the defeats. அதற்கு காரணம் என்ன?
What is the reason for this? நாம் மாத்திரம் தான் தண்ணீருக்குள்ளே இறங்கி இருக்கிறோம். நம்மை பின்பற்றி வந்ததான பார்வோனின் சேனை இதுவரையிலும் நம்மில் பலருடைய வாழ்க்கையிலும் இன்னும் தண்ணீருக்குள்ளே இறங்கவில்லை. Only we alone had entered into the water, but the Pharaoh and his army who had followed the Israelites, or the Pharaoh who had followed us, still now it has not entered into the water. அந்த ரதத்துல மூன்று காரியங்களை பார்க்கிறோம். ஒரு குதிரை அந்த ரதத்திலே காணப்படுகிறது, ரதம் காணப்படுகிறது, அதை ஓட்டக்கூடிய மனிதன் காணப்படுகிறான். And in the chariot we see three things. There will be the chariot rider, and there will be the horse and the chariot. ஒவ்வொரு மனிதனுடைய ஜென்ம பாவத்தையும் இந்த மூன்று விதமாக பிரிக்கலாம். And every person, the sin by birth, we can divide it into three parts. ரதம் மேன்மை பாராட்டலை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்படுகிற மேன்மை பாராட்டல். The chariot signifies about the boasting of experiences. குதிரை எதை காட்டுகிறது? What is the significance of the horse? யோபு 38ஆம் அதிகாரத்திலே குதிரையுடைய சுபாவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அது கணக்கக்கூடியது, பரியாசம் பண்ணக்கூடியது, எதிர்த்து நிற்கக்கூடியது, அலட்சியம் பண்ணக்கூடியது, இப்படி பல சுபாவங்கள் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. In Job 38 chapter we see about the many natures of the horse there. அது கர்வமுடையது. And it is very haughty one. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்குள்ள இறங்கினபோது, so when the Israelites had descended into the water, சற்று நிதானித்து பாருங்கள். Please think it. பின்பற்றி வந்தான பார்வோனின் ரதம் கரையிலே நின்றுக்குமானால் அது எப்படி அழிக்கப்பட முடியும்? And if the Pharaoh's army which had followed the Israelites, if they had stood in the banks of the river, how can they be destroyed? ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, உன்னை பின்பற்றி வருகிற ஒவ்வொரு பாவ சுபாவத்தையும் நீ அந்த தண்ணீருக்குள்ளே ஒவ்வொரு நாளும், அந்த கடலுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் இறக்க வேண்டும். O child of God who have taken the water baptism each and every day, whatever the sinful nature which had followed in your life, that each and every day that you should put it down under the water. அந்த சிவந்த சமுத்திரம் தேவ ஜனங்களை பாதுகாத்தது, அவர்களை பின்தொடர்ந்து அந்த சத்துருக்களை அழித்தது. The Red Sea was able to give the protection to the child of God, but the army who had followed it had completely destroyed them. ஞானஸ்நானத்திலே உனக்கு ஒரு ஜெயம் உண்டாகி அது வச்சிரக்கல்லால் மாற்றப்பட வேண்டும். In water baptism you must attain a victory and you must be changed as a jasper stone. உன்னை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்கள் அந்த ஞானஸ்நானத்திலே அழிக்கப்பட வேண்டும். And the enemies who had followed you, they should be destroyed in the water baptism. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? For this purpose what we have to do? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிவந்த சமுத்திரம் யார்? In our life, who is this Red Sea? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, Romans 6 chapter 3rd verse, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம் தான் அந்த சிவந்த சமுத்திரமாக இருக்கிறது. The death of the Lord Jesus and the Calvary, it is the Red Sea. ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் நாம் பாடின விதமாக அந்த மரணத்துக்கு உள்ளே நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை பின்தொடர்ந்து பாவத்தோடு உள்ளே வர வேண்டும். Each and every child of God who has taken the water baptism, that not only you alone, but along with your sins, that you must come into the water. Pastor SBNS அவர்கள் சொந்தமாக எழுதின ஒரு டைரி என்னுடைய கரத்திலே கிடைத்தது. Pastor SBN that he had written in his own handwriting a diary, that particular diary that I have in my hands now. அவர் அதிலே சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி தன்னுடைய ஒவ்வொரு அவயத்தையும் இந்த நகம் முதற்கொண்டு அவர் இயேசுவின் மரணத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். And in his writing, in his diary, that he wrote that each and every day in the morning, each and every members of the body, even in the nail of the finger, that he used to remember it and he used to put it in the death of the Lord. ஒரு வசனத்தை அவர் பயன் பண்ணியிருக்கிறார். Only one word that he had pointed out. அவரிடத்திலே ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரையிலும் காக்க வல்லவர். And he is able to preserve whatever that we had surrendered to him. ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளையே, பாவத்தை செய்ய முடியாய் தூண்டுகிற உன்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் இயேசுவின் மரணத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்க வேண்டும். O child of God who has taken the water baptism, each and every member of the body which hinders you to commit the sin, that you should surrender it in the death of the Lord Jesus on the cross. இப்பொழுது நான் ஒரு கோபப்படக்கூடிய நபராய் இருந்தால், if I am a person of getting angry soon, இதுக்காகத்தான் நான் கோபப்பட்டேன் என்று நியாயம் பேசக்கூடாது. and we should not justify that only for this reason that I got angry. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே கோபத்தை காண்கிறேன். Oh Lord, I see the nature of getting angry. எனக்கு ஜெயம் இல்லை ஆண்டவரே. Oh Lord, I don't have the இந்த victory. கோபத்தை ஜெயம் எடுக்க முடியாத இந்த கோபத்தை, என்னுடைய கோபத்தை நான் இயேசுவின் மரணத்துக்குள்ளே கொண்டு வருகிறேன். Now to have overcome this angry nature, that I bring this angry nature into the death of Jesus. கொஞ்ச நேரம் நான் தனியாய் பேசுகிறேன், சமயம் இல்லாதபடினால ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எரேமியா 13ஆம் அதிகாரத்துல ஒரு ரகசியத்தை ஆண்டவர் பிராக்டிகல் டெஸ்ட் நடத்துகிறார். அதாவது இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு பெருமை காணப்பட்டது. அந்த பெருமை எப்படி எடுத்து போடப்படுகிறது என்பதற்கு எரேமியாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு சணல் கட்சியை வாங்கு, அதை உன் அறையிலே கட்டு, கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு அதை கலட்டி கொண்டு போய் கண்மலையின் வெடிப்புல ஐப்ராத் நதி அண்டையில அதை தோண்டி புதைத்து வை. எரேமியா அப்படியே செய்தார். கொஞ்ச நாள் பிற்பாடு எரேமியாவை மறந்து விட்டார். அநேக நாள் சென்ற பின்பு ஆண்டவர் அவரை கூப்பிட்டு, நீ புதைத்து வைத்தாயே அந்த சணல் கட்சியை மறுபடியும் போய் தோண்டி எடு. இவர் போய் தோண்டி எடுத்த போது அந்த சணல் கட்சி ஒன்றுக்கு உதவாமல் கெட்டு போயிருந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார்,
இப்படியே யூதாவின் பெருமையும் எருசலேமின் மிகுந்த பெருமையும் நான் கெட்டுப்போக பண்ணுவேன். அப்ப சணநூல் கச்சை என்பது பெருமையை, ஜனங்களுக்குள்ளே காணப்படுகிற பெருமை, பாவ சுபாவம், கர்வத்தை வெளிப்படுத்துகிறது. அதை தேவன் கெட்டுப்போக பண்ண வேண்டுமானால் பிராக்டிக்கலாக ஆண்டவர் சொல்கிறார், ஐப்ராத் நதியண்டையிலே காணப்படக்கூடிய கண்மலை வெடிப்புல அதை தோண்டி உள்ள புதைத்து வைக்கணும். அந்த கண்மலை வேறு யாரும் அல்ல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின்படி நம்முடைய கிறிஸ்துவே அந்த கண்மலை. அப்ப பிளக்கப்பட்ட கண்மலை அதுக்குள்ள ஒளித்து வைக்க வேண்டும். அது இயேசுவின் பாடுகளை, இயேசுவின் மரணத்தை காட்டுகிறது. ஆகவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 6:3, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் நிதானிப்போமாக. எழுத்தின்படியான ஒரு சிவந்த சமுத்திரமானது இஸ்ரவேல் ஜனங்களின் சத்துருக்கள் ஆகிய பார்வோனின் ரதத்தை, பார்வோன அந்த போர் சேவகனை, அந்த குதிரையை அழித்திருக்க கூடுமானால் இந்த சாட்சிக்கு நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த ரதத்தின் சக்கரத்தை நாம் பார்க்கிறோம், குதிரை எலும்புகளை பார்க்கிறோம், அந்த போர் வீரனுடைய எலும்புகளை நாம் பார்க்கிறோம். இது தூத்துக்குடிக்கு ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. இது போல ஒன்றுக்கு உதவாமல் உன்னை பின்தொடர்ந்து வருகிற பாவங்கள் அழிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவின் மரணத்துக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஒவ்வொரு பாவத்தையும், நம்மை பின்தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு பாவத்தையும், நம்முடைய அவயங்களை அடிமைப்படுத்துகிற பாவத்தை இயேசுவின் மரணத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரே ஒரு கேள்வியை ஆவியானவர்கள் முன்பாக வைக்கிறார். எழுத்தின்படியான ஒரு சிவந்த சமுத்திரத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பின்தொடர்ந்து வந்தான பாவத்தின் வல்லமையை, பார்வோனின் ரதத்தின் வல்லமையை அழிக்க கூடுமானால் புதிய ஏற்பாட்டு சபையிலே ஞானஸ்தானம் எடுத்த தேவ ஜனமே, நீ இயேசுவின் மரணத்துக்குள்ளாக அல்லவா கடந்து வந்திருக்கிறாய். ஞானஸ்தானம் எடுத்த நாம் இயேசுவின் மரணத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எழுத்தின்படியான சிவந்த சமுத்திரத்துக்கு சத்துருக்களை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்குமானால் ஆண்டவராகிய இயேசுவின் மரணத்துக்கு உன்னை பின்தொடர்ந்து வருகிற பாவத்தை அழிக்கக்கூடிய வல்லமை இல்லையோ? நீ வியாதியஸ்தனாக இருப்பாயானால் அந்த வியாதி நிமித்தமாக உன்னால் தேவசத்தம் செய்ய முடியாது. அந்த வியாதியை நீ ஜெயிக்க வேண்டும். அதற்கும் கூட என்ன வியாதி உனக்குள்ளே காணப்படுகிறதோ அந்த வியாதியை இயேசுவின் மரணத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய கல்வாரி மரணத்தை நோக்கி பார்ப்போமாக. இதோ இயேசுடைய மரணம் நம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலே, 1ஆம் நாள் கூட்டத்திலே இயேசுவின் ரத்தம் நம்மிடத்திலே வந்தது. ஆனால் இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலே ஆண்டவராகிய இயேசுவின் பிளக்கப்பட்ட சரீரம் நோக்கி பார். தலையிலே முள்முடி சுட்டப்பட்டவராக, கைகளிலும் கால்களிலும் ஆணிடிக்கப்பட்டவராக, விழாவிலே குத்தப்பட்டவராக, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே, இந்த தூத்துக்குடியிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே அரை நிர்வாணமாக இதோ அந்த மீட்பு, அந்த ரட்சகர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கண்மலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தனை வருடமாக இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை இல்லையே, எனக்கு ஜெயம் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தேவனுடைய மனுஷனே, இயேசுவின் மரணத்துக்குள்ளே வருவாயாக. சிவந்த சமுத்திரம் தேவ ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தது, சத்துருக்களை அழித்தது. அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு வல்லமை இருக்குமானால் பிதாவே, இயேசுவின் மரணத்துக்கு அந்த வல்லமை இல்லையோ? பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் மரணத்தை இந்த தூத்துக்குடியிலே உயர்த்துவீராக. இயேசுவின் மரணம் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறது. பிளக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்துக்குள்ளே ஓடி வாருங்கள். நீ ஏன் தோல்வி உள்ளவனாக இருக்க வேண்டும்? நீ ஏன் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்க வேண்டும்? வச்சிரக்கெல்லாம் கட்டப்படுகிற ஒரு நகரமாய் நீ மாற்றப்பட வேண்டும். அது உன்னுடைய பலத்தினால் முடியாது, உன்னுடைய அனுபவத்தினால் முடியாது, உன்னுடைய ஞானத்தினால் முடியாது. இயேசுவின் மரணத்துக்குள்ளே வருவாயாக. இதோ இயேசுவின் மரணம். நீங்கள் விசுவாச கண்களால் பாருங்கள். உங்கள் எத்தனை பேர் அந்த மரணத்தை பார்க்கிறீர்கள்? நம்மத்திலே இறங்கி வந்த அந்த சிலுவை மரண காட்சியை எத்தனை பேர் பார்க்கிறீர்கள்? இயேசுவின் மரணம் ஜெயித்திருக்கிறது. சிவந்த சமுத்திரத்தினால் சத்துருக்களை அழிக்க கூடுமானால் இயேசுவின் மரணத்துக்கு அது கூடாதோ? இதோ இயேசுவின் மரணத்துக்குள்ளே ஆண்டோடைய வார்த்தை, நீ மனவாட்டியாய் மாறுபடியாய் 12 அஸ்திவார கற்களின் மேல் இருக்கக்கூடிய அந்த மதிலாய், வச்சிரக்கல்லால் கட்டப்பட்ட மதிலாய் மாறுபடியாக
ஞானஸ்நானம் எடுத்த கிறிஸ்தவ நண்பனே, இயேசுவின் மரணத்துக்குள்ளே உன் தோல்வியோடு, உன் பாவத்தோடு, உன் விழுகையோடு, உன் பின்மாற்றத்தோடு ஓடி வருவாயாக. இயேசு நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாய் அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே, ஆண்டுடைய மரணத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது தேவ ஜனமாகிய நாம் பாதுகாக்கப்படுகிறோம். மற்றொரு பக்கத்தில் அந்த பாவத்தின் வல்லமைகள், அந்த எய்த்தின் வல்லமைகள் யாவற்றையும் அந்த சமுத்திரம் அழித்து போட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு அந்த அனுபவம் என்னுடைய ஜீவியத்தில் காணப்படுகிறது இல்லையே என்று சொல்லி மனங்கசந்து அழுகிறதுண்டு. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட நான் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் இதுபோல மனங்கசந்து அழுதிருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய உபதேசம் சத்தியம் ஆண்டவரே, அது ஒரு நாளும் மாறி போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே அந்த பாவ சுபாவங்கள் அவ்வப்போது வெளிப்பட்டு, ஆண்டவரே எவ்வளவாய் நான் உம்மை துக்கப்படுத்துகிறேன் ஆண்டவரே, எவ்வளவாய் ஒரு சாட்சி இல்லாத ஜீவியமுடையவனாய் காணப்படுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நான் அதிகம் வேதனைப்பட்டதுண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
கர்த்தர் கிருபை இரக்கம் தயவு உள்ளவராய் தம்முடைய சத்திய வசனத்தின் வெளிச்சத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணினார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, முன்னே நீங்கள் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படியாய் உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை அதற்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தது போல இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி தேவனுடைய நீதிக்கு உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை ஒப்புக்கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் கர்த்தர் எனக்கு உணர்த்தி தந்தார். என் மகனே, நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை எனக்கு ஒப்புக்கொடு. உன்னுடைய பகுதியில் உன்னால் செய்யக்கூடியது அது ஒன்று மாத்திரம்தான், ஒப்புக்கொடுத்தல். முன்பே இந்த சரீரத்தின் அவயவங்களை பாவத்திற்கு அடிமையாக பாவம் செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்திருந்தாய். இந்த கண்களை பாவமான காரியங்களை பார்க்கும்படியாக நீ உன்னை ஒப்பு கொடுத்திருந்தாய். இந்த வாய் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. உன்னுடைய செவிகள் அசுத்தமான காரியங்களை கேட்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. உன்னுடைய கைகள் பொல்லாத காரியங்களை செய்யும்படியாய் அது ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. உன்னுடைய கால்கள் தேவ சித்தமில்லாத பாவமான இடங்களுக்கு உன்னை சுமந்து செல்லும்படியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்காக நீ மனஸ்தாபப்பட்டாய். என்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் நீ பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்டாய். அது மாத்திரமல்ல, அந்த பாவ சுபாவத்திற்கு நீ மரிக்கும்படியாய் என்னுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாய். இப்பொழுது நீ செய்ய வேண்டியது, இதோ என்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் தேவ சித்தம் செய்யும்படியாய், பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படியாய், தேவ நீதிக்கு அடிமையாக நீ ஒப்புக்கொடு. நீ அப்படி ஒப்பு கொடுக்கும் போது சுத்திகரிக்கப்பட்ட உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களை பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி தேவ நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கும் போது, ஒப்பு கொடுக்கப்பட்ட உன்னுடைய சரீரத்தின் அவயவங்களின் மேல் என்னுடைய அபிஷேகம் வந்து இறங்கும், என்னுடைய வல்லமை வந்து இறங்கும். அப்பொழுது நீ நீதி செய்கிறவனாய், பரிசுத்தமானவர்களை நடப்பிக்கிறவனாய், பாவத்துக்கு மரித்தவனாய் உன்னாலே ஜீவிக்க முடியும் என்று கர்த்தர் உணர்த்தி தந்தார். அந்த ரோமர் 6:19 என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஒரு அச்சாணிகளில் ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் தேவனை அறியாதிருந்த நாட்களிலும் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலும் கூட இந்த பாவ அக்கிரமங்கள் பொல்லாப்புகள் இந்த சரீரத்தின் அவயவங்களை எவ்வளவாய் மேற்கொண்டு என்னை எவ்வளவு சந்தர்ப்பங்களில் என்னை ஈனப்படுத்தி இருக்கிறது, வேதனைப்படுத்தி இருக்கிறது என்பதை நான் அறிவேன். என்னுடைய பரம தகப்பனை எவ்வளவு துக்கப்படுத்தினது என்பதை அறிவேன். வழி தெரியாது திகைத்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார், நீ உன்னுடைய அவயவங்களை ஒப்புக்கொடு. சுத்திகரிக்கப்பட்டதாக அந்த அவயவங்கள் இருக்க வேண்டும். பலிபீடத்தில் நீ எதை வைத்தாலும் அது பழுதுள்ளதாக இருக்கக்கூடாது. அப்பொழுது அக்கினி அதன் மேல் வந்து இறங்காது. கர்த்தர் அந்த பலி பொருளை அங்கீகரிக்க மாட்டார். ஆகையால் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் பாவங்களை நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை ஒவ்வொன்றையும் சுத்திகரித்தவர்களாய், சுத்திகரிக்கப்பட்ட அவயவத்தை ஆண்டவரே பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படியாய், தேவ நீதிக்கு அடிமையாக காணப்படும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கும் போது தேவனுடைய வல்லமை உன்மேல் வந்து இறங்கும். இதோ கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாவத்தின் வல்லமைகளை நீ மேற்கொள்ள வேண்டுமோ, பாவத்துக்கு அந்த பாவ சுபாவத்துக்கு நீ மரிக்க வேண்டுமோ, செத்து போக வேண்டுமோ, அதன் மேல் ஜெயமெடுக்க வேண்டுமோ, முதலாவது அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள நாம் நம்மை கழுவி சுத்திகரித்துக் கொள்வோமாக. ஒரு 2-3 நிமிடங்கள் தருகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அது கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படியாய் முதலாவது பாவங்கள கழுவி சுத்திகரிக்கப்பட்டுக் கொள்வோமாக. கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேசி உணர்த்தி கொண்டே இருந்தாரே. ஆவியானவர் நம்முடைய இருதயத்தின் அடியாழத்தில் உணர்த்தி தந்ததான எல்லா குற்றங்கள் குறைகள் அவைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் மெய் மனஸ்தாபத்தோடு கூட மன்னிப்பு கேட்போமாக.
கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமாக. அதற்கு பிற்பாடு சுத்திகரிக்கப்பட்ட அவயவங்களை பரிசுத்தமானவர்களை நடப்பிக்கும்படியாக தேவ நீதிக்கு அடிமையாக கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்க போகிறோம். கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தால் நம்மை நிரப்ப போகிறார். ஒரு புதிய, ஒரு ஜெயமான ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாக கர்த்தருடைய பலப்படுத்த போகிறார். ஆகையால் முதலாவது ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் பாவங்களை கழுவப்பட்டுக் கொள்வோமாக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பாவத்தின் வல்லமைகள் எங்களை எவ்வளவாய் மேற்கொண்டு எங்களை வெட்கப்படுத்தி, ஆண்டவரே, எங்களை வேதனைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உம்மை நாங்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூட எங்களுடைய குறைகளின் குற்றங்களை உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும். ஆண்டவரே, எங்களுடைய கண்களினால் செய்த பாவங்கள், எங்களுடைய வாயின் வார்த்தைகளினால் செய்த பாவங்கள், நாங்கள் செவி கொடுத்ததான பொல்லாத காரியங்கள், ஆண்டவரே, எங்களுடைய கைகளினால் நாங்கள் செய்த பொல்லாத கிரியைகள், கர்த்தாவே, நீர் விரும்பாத இடங்களுக்கு, பாவமான இடங்களுக்கு இந்த கால்கள் எங்களை சுமந்து செல்லும்படியாக நாங்கள் அனுமதித்தோமே. எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை ஆராய்ந்து பாரும். ஆண்டவரே, அவைகளில் எவ்வளவோ, ஆண்டவரே, அசுத்தங்கள் காணப்படுகிறது. கர்த்தாவே, இந்த வேளையில் ஒன்று கூட உம்முடைய சமூகத்தில் பாவ உணர்வோடு கூட, மெய் மனஸ்தாபத்தோடு கூட, உம்முடைய இரக்கத்தை நம்பி, ஆண்டவரே, உம்முடைய தயவை நம்பி, உம்முடைய அன்பை நம்பி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. தகப்பனே, எங்களுடைய உச்சந்தலை தொடங்கி எங்களுடைய உள்ளங்கால் வரையும், ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து விடும். ஆண்டவரே, லார்ட், லார்ட், மன்னியமையா, 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 கழுகுமையா நீரனை இரத்தத்தினால், கழுகுமையா, கழுகுமையா நீரனை இரத்தத்தினால், கழுகுமையா, உமது கையால் எங்களை, உமது கையால் எங்களை அன்புடனே கழுகுமையா, அன்புடனே கழுகுமையா, கழுகுமையா நீரனை இரத்தத்தினால், கழுகுமையா, கழுகுமையா நீரனை இரத்தத்தினால், கழுகுமையா, உமது கையால் எங்களை, உமது கையால் எங்களை அன்புடனே கழுகுமையா, அன்புடனே கழுகுமையா, உமது கையால் ஆண்டவரே, ஆண்டவரே, தகப்பனே, அன்புடனே கழுகுமையா, அன்புடனே கழுகுமையா, உமது கையால் எங்களை, உமது கையால் எங்களை அன்புடனே கழுகுமே, கழுவையா, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவையா. ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், தகப்பனே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தால், தகப்பனே, கழுவையா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவையா. ஆமென், ஆமென், ஆமென். உமது கையால் எங்களை அன்புடனே கழுகுமையா, அன்புடனே கழுகுமையா, அன்புடனே
அன்புடனே கழுகுமையா, 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 அன்புடனே கழுகுமையா. ஆமென் ஆண்டவரே, ஆமாண்டவரே, தகப்பனே, தகப்பனே, உடைய பரிசுத்த ரத்தத்தால் ஆண்டவரே கடந்து ஜனங்கள் ஒவ்வொருவரும் என்ன குறை குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் கிருபையாய் இரக்கமாய் தயவாய் இந்த வேளையில் கழுவி விடும் ஆண்டவரே, சுத்திகரித்து விடும் ஆண்டவரே. ஒவ்வொரு அவயவங்களை உடைய பரிசுத்த ரத்தத்தால், உடைய பரிசுத்த ரத்தத்தால். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் பாவங்களை உன்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். நீ பயப்படாதே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் உன்னை மிகவும் அன்பாக இருக்கிறார். கர்த்தர் உன்னை உயிர்ப்பித்து நித்தியத்தில் நீ அவரோடு கூட நித்தியமாய் காணப்படும்படியாக, அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட நீ வீற்றிருக்கும்படியாக உன்னை குறித்து அவர் எவ்வளவாய் வாஞ்சிக்கிறார் தெரியுமா? ஆகையால் கர்த்தர் ஒரு திட்டவட்டமான நோக்கத்தோடு கூட நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் அறந்து உன்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நான் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மாலே அதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. நாம் பலவீனரான மனுஷர், தோற்று போகிற மனுஷர். ஆனால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், சுத்திகரிக்கப்பட்ட உன்னுடைய அவயவங்களை பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படியாய் தேவ நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தவர அந்த ஒப்பு கொடுத்தலை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வேளையில் நம்முடைய வாயை நாம் திறப்போமாக, கர்த்தரிடத்திலே நாம் சொல்லுவோமாக. இந்த ரோமர் 6:19 ஆண்டவரே கிருபையாய் இந்த வேளையில் என்னை உம்முடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்திருக்கிறீர். ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட்ட இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படியாய் உம்முடைய நீதிக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் கர்த்தரிடத்திலே சொல்லுவோமாக. ஆண்டவரே, என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட்ட இந்த சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட்ட இந்த வாயை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட்ட இந்த செவிகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட்ட இந்த கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட்ட இந்த கால்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படியாக தேவ நீதிக்கு அடிமையாய் காணப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய வாயை நாம் விரிவாய் திறப்போமாக, கர்த்தரிடத்தில் நாம் சொல்லுவோமாக, நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமாக. கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தால் உன்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். சுத்திகரிக்கப்பட்ட அவயவங்களை நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இதோ அபிஷேகத்தால் உன்னை நிரப்புகிறார். உன்னை ஒவ்வொரு அவயவத்தின் மேலும் தேவ ஆவியானவர் வல்லமையாய் வந்து இறங்குகிறார். தேவ ஆவியானவர் வல்லமையாய் வந்து இறங்குகிறார். ஆமென். அந்த பாவங்களுக்கு நீ மரித்து போகும்படியாய், புதிய ஜீவனால் நிரப்பப்படும்படியாய். ஆமென், 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 ஆமென். தேவனுடைய வசனத்தின்படி நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளை, நீ பயப்படாதே. கர்த்தர் தன்னுடைய ஜெயத்தை உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். நாம் நிச்சயமாய் அவருடைய வருகையில் நாம் யாவரும் எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். கர்த்தர் நம் யாவரையும் அவருடைய மனவாட்டியாக, ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாக நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்க போகிறார். ஆமென். நாம் செய்ய வேண்டியது அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், சுத்திகரிக்கப்பட்ட அவயவங்களை அனுதினமும் அவரிடத்தில் தேவ சித்தம் செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறார். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் அவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, இந்த 2ஆம் நாள் மாலை வேளையிலையும் உடைய பிரசன்னம் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் இருந்து இந்த கூட்டத்தை நடத்தினபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்களை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனம் எத்தனையோ பேருக்கு பல வருஷங்களாக மறைபொருளாக இருந்தது. இந்த கடைசி நூற்றாண்டிலே பரிசுத்தவான்கள் மூலமாக தரிசனத்தை வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உலகமும் விஞ்ஞானமும் வேதத்தின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த இந்த காலகட்டத்திலே ஆண்டவரே, ஒரு அந்தி கிறிஸ்து தோன்றுவான், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் அந்த மிருகத்திற்கு ஒரு சொருவம் உண்டாக்கப்படுகிறது. அது பேசத்தக்கதாகவும் நடக்கத்தக்கதாகவும் காணப்படும் என்ற வார்த்தையானது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக விஞ்ஞானம் இந்த நாட்டில் பல சொருவங்களை தயாரித்துக் கொண்டு ஆண்டவர் இயந்திர மனுஷனை உண்டாக்கி கொண்டு இந்த உலகத்தில் கிரியேச்சர் அனுபவங்களை குறித்தெல்லாம் நாங்கள் கேட்டோம் கர்த்தாவே. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பின்பாக நடக்க போற ஒரு சம்பவமாய் இருக்கிறபடியினால் அந்த அந்தி கிறிஸ்துவின் மூலமாக ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு சித்திரவதையில் அகப்பட்டு போகாதபடிக்கு அதற்கு தப்புவிக்கப்படும்படியாக இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினரே கர்த்தாவே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. யார் கர்த்தருடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? இங்கே வா, மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லப்பட்டது கர்த்தாவே. அதற்கு உயரமும் பெரிதான ஒரு மதில் இருந்தது என்று சொல்லப்பட்ட வண்ணமாக ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து ஒருவராவது கவலையற்று இராதபடிக்கு பாவ மன்னிப்பு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதவர்கள் இன்றைக்கு ஆண்டவர் வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களும் கூட அந்த ஆபிரகாமை போல உலகத்துடைய ஆசா வாசங்கள் இவைகளெல்லாம் விட்டு கொடுத்து, உலகத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இவைகளெல்லாம் விட்டு கொடுத்து ஆண்டவரை மன்னித்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதான ஞானத்தையும் கிருபையையும் ஒவ்வொருவருக்கும் தரும்படியா ஜெபிக்கிற கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, அந்த மதில் உயரமானது என்பதை குறித்து கேள்விப்பட்ட கர்த்தாவே, பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை பெற்றும் ஞானசார சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத யாராவது இந்த வசனத்தை கேட்டிருந்தால் இன்றைக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, ஞானசாரம் பெற்றும் ரதத்தை போன்றதான மேன்மை பாராற்ற அனுபவங்கள், குதிரையை போன்றதான அலட்சியம் பண்ணுகிறதான பரியாசம் பண்ணுகிற சுபாவங்கள் இன்னும் எங்களுக்குள்ள இருக்குமானால் எங்களை தாழ்த்துறோம் கர்த்தாவே. அந்த சுபாவங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த செங்கடலுக்குள்ளாக இறக்குறோம் கர்த்தாவே. அந்த எல்லா பொல்லாத சுபாவங்களும் அழிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த தேவன் இன்றைக்கும் தேவ ஜனங்களை பரிசுத்தத்திலே பாதுகாக்கும்படியாக இந்த ஞானஸ்தான சத்தியத்தின்படி தங்களுடைய அவயவங்களை நீதிக்கு ஒப்புக் கொடுத்து பரிசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுத்து ஜீவிக்கக்கூடியதான கிருபையும் ஞானத்தை கர்த்தர் தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிற கர்த்தாவே. வசனம் கேட்ட யாவரும் இந்த உயர்ந்த மதிலில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டு தொடர்ந்து நடக்கிறதான கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்கணுமே. இன்னும் திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவினாலே உலகம் அழிக்கப்பட போகிறது, பல உபத்திரங்கள் வரப்போகிறது. இதற்கு தப்புவிக்கப்படும்படியாக தூத்துக்குடியை நேசித்து இந்த நாட்டில் அறிவிக்கப்படுகிற சத்தியத்திற்கு திரளான ஜனங்கள் கடந்து வந்து சத்தியத்தை கேட்கட்டும் கர்த்தாவே. சத்தியங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி திரளான ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு இயேசுவை போல மாற்றப்பட்டு நம்முடைய ரகசிய வரிக்கு யாரும் ஆயத்தமாக்கப்பட உதவி செய்யும். வசனம் பேசின தாசனை ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் அனைவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.